அத்தியாயம் 1. பெங்களூரில் மே மாதம் வினோதமாக இருக்கும். பட்டை உரிக்கிற வெயில் காயும். சாயங்காலம் மேகங்கள் கொப்பளித்து கொண்டு வரும். குழந்தைத்தனமாக காற்றடித்து இலைகளை எல்லாம் சேகரித்து கொள்ளும். பளீரென்று பகல் மின்னல் வெட்டி கொஞ்ச செகண்டுகளுக்கு பிறகு இந்தியாவே இடிந்து விழுகிற மாதிரி சத்தம் கேட்டுவிட்டு மகா உற்சாகமாக மழை பெய்யும். குடை தேடி கண்டுபிடித்து வாசலுக்கு வந்து விரிப்பதற்குள் மழை கிருஷ்ணராஜபுரத்திற்கு போய் சேர்ந்துவிடும். அருணா இன்றைக்கு மழை பெய்யக்கூடாது என்று நினைத்தாள். இன்றைக்கு அருணா ஆபீஸ் போகவில்லை. பூவா தலையா போட்டு பார்த்தாள். பூ வந்தால் மழை, தலை வந்தால் மழை வராது. மழை வரவில்லை. வீட்டில் அதிக வேலை இருந்தது. சகுந்தலாவை பார்க்க மெட்ராஸில் இருந்து வருகிறார்கள். அருணா காலையிலிருந்தே கடைக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருந்தாள். வெற்றிலை, பாக்கு, பழங்கள், மளிகை சாமான்கள் வாங்குவதுடன் சகுந்தலாவின் தங்க வளையல்களை பாலிஷுக்கு கொடுத்ததை திரும்ப வாங்கி வர வேண்டியிருந்தது. இந்த அவசரத்தில் புடவை சீட்டு வேறு கட்ட வேண்டியிருந்தது. கடைசி தேதி. இந்த தடவையாவது சகுந்தலாவிற்கு தீர்மானமாக ஏதாவது நல்லபடியாக நடந்துவிட்டால் தேவலை. இது எத்தனாவது பையன்? 4வதா? ஏறக்குறைய 3 பேரும் ஒரே தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அதுவும் கடைசி. அவன் அப்பட்டமாகவே சொல்லிவிட்டான். அக்காவுக்கு வேறு இடத்தில் பார்த்து விடுங்கள். தங்கையை வேண்டுமானால் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்கிறான் பையன். சகுந்தலாவுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு தடவையும் சகுந்தலா அழும்போது அருணாவுக்கு நெஞ்சுக்குள் குற்றம் தைத்தது. ஏன் இப்படி எனக்கும் அவளுக்கும் வித்தியாசம்? இத்தனைக்கும் சகுந்தலா போன்ற அக்கா அகப்பட மாட்டாள். அவ்வளவு நல்ல பெண். அருணாவின் மேல் தனி பொறாமை கிடையாது, விரக்திதான். என்னவோ கடவுள் அப்படி வச்சிட்டார். நான் கருப்பு, நீ சிவப்பு. எனக்கு மூஞ்சில அம்மை தழும்பு. ஓ மூஞ்சி பளிங்கு மாதிரி இருக்கு. எனக்கு சின்ன வயசுல தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சு. உனக்கு சாட்டை மாதிரி வளர்ந்திருக்கு. இதெல்லாம் முக்கியமாக்கா? உன் மனசு எவ்வளவு நல்ல மனசக்கா, அதுதானே முக்கியம். மனசை யாரடி பாக்குறா இந்த காலத்துல? மாரல்லடி பாக்குறா. உனக்கு பாரு, எப்படி செழிப்பா, அளவா, கச்சிதமா. சி பேத்தாத. எனக்கே உன்னை கட்டி முத்தம் கொடுக்கலாம் போல இருக்குடி அருணா. புருஷாளுக்கு எப்படி இருக்கும் சொல்லேண்டி. எவனாவது இந்த மாதிரி பைத்தியக்கார பேச்ச இனிமே பேசின 1 வாரம் உன்னோட நான் டூ. என் குழந்தடி நீ. அருணா, உன்னை சின்னதுல அம்மா என்கிட்ட தள்ளிட்டு எம்ஜிஆர் படம் பார்க்க போயிடுவா. கனமா இருப்ப, பொம்மை மாதிரி இருப்ப. தூக்க முடியாம தூக்கிண்டு எத்தனை நாள் சந்தோஷமா பாடியிருக்கேன் தெரியுமா? உன்னை நான் ஒரு கிள்ளு கிள்ளுனதில்ல. ஒரு தடவை கூட மும்முன்னு முறைச்சு பார்த்ததில்ல. கொஞ்சம் நெத்திய சுருக்கி ஆகான்னு ஒரு அதட்டினா போதும், உதட்ட பிதிக்கிண்டு அழ ஆரம்பிச்சிடுவ நீ. சிங்கார பாப்பா நீ. இன்னிக்கும் நீ எனக்கு சிங்கார பாப்பா தான். என்னதான் வாட்ட சாட்டமா இருந்தாலும், ஆபீஸ் போனாலும் சம்பாதிச்சாலும் நீ என் சிங்கார பாப்பாடி. சாயங்காலம் 5 மணிக்கு அவர்கள் வருவதற்குள் அருணா எல்லோருக்கும் காஃபி டிகாக்சன் இறக்கி வைத்துவிட்டு கடலை மாவை கரைத்து வாழைக்காயை நீலவாக்கில் வெட்டி உப்பல் உப்பலாக பஜ்ஜி போட்டுவிட்டு ரவையை பொன் போல வறுத்து கொண்டு அக்காவுக்கு அலங்காரங்கள் முடிவதற்குள் மணி 4:30 ஆகிவிட்டது. அருணா, நான் பாக்கியெல்லாம் பாத்துக்கிறேன், சீக்கிரம் கிளம்புடி என்றாள் அம்மா. அம்மா, நான் கதவு மறைவுல இருந்து எட்டி பாக்குறேம்மா. ஆத்துலயே இருக்கேம்மா. சச்சா, அந்த பேச்சே வேணாம். திடீர்னு அவாத்து மனுஷா யாராவது உள்ள வருவா. இந்த பொண்ணு யாரும்பா? உங்க அப்பா தான் இருக்காரே சத்தியசந்தர், புழுகவே வராதே. இது பொண்ணுக்கு தங்கைம்பார். எம்எஸ்சி படிச்சிருக்கா, வேலைக்கு போறாம்பார். அப்புறம் பழைய கதை ஆரம்பிச்சிடும். வேண்டவே வேண்டாம். இந்த தடவை நீ எங்கேயாவது போய் இருந்துட்டு வந்துடு. எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன். எங்கே போற? வேற எங்கே போவேன்? லைப்ரரிக்கு தான். எந்த லைப்ரரி? முதல்ல சம்பிகை ரோடு, அப்புறம் ஸ்டேட் லைப்ரரி. சினிமா கினிமா போறதா இருந்தா சொல்லிடு. இல்லம்மா. ஏன்னா அவ வரத்துக்கு முன்னாலேயே பஜ்ஜியை தின்னே ஆகணுமா உங்களுக்கு? அருணா அவசர அவசரமாக முகம் கழுவி கொண்டு புடவை மாற்றிக்கொண்டு பவுடர் பூசிக்கொண்டு தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு புறப்படும் முன், அக்கா, நான் வந்தப்புறம் கேட்பேன். பையனை பத்தி ஒண்ணு விடாம சொல்லணும் என்றாள். விடாம சொல்றேன், போயிட்டு வா. எனக்கு என்னவோ சதிர் கச்சேரிக்கு சிங்காரிச்சுக்கிற மாதிரி இருக்கு. என்னடி அப்படி இறுக்கி பின்னி இருக்க? அருணா முதலில் சர்க்குலேட்டிங் லைப்ரரிக்கு சென்றாள். சேஸ் புத்தகங்கள் அலமாரி முழுக்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பார்பரா கார்லன் புஸ்தகம் ஒன்று எடுத்துக்கொண்டாள். ஹவ் ஆர் யூ மிஸ் என்றான் அந்த இளைஞன், லைப்ரரி சொந்தக்காரன். அருணா கடைக்குள் நுழைந்தாலே அவன் பிரகாசம் அடைவான். கண், காது, மூக்கு எல்லாம் பல்ப் எரியும். ஸ்டைல் பண்ணி கொள்வான். இங்கிலீஷில் தான் பேசுவான். எத்தனை பாசாங்குகள்! அருணாவுக்கு பாசாங்குகள் சட்டென்று புரிந்து விடுகின்றன. ஹெட்லாக் ரங்கசாமிக்கு மறவையாக 3 குழந்தைகள் இருந்தும் அருணாவை அவர் பார்க்கிற பார்வை. அப்புறம் அந்த அசோக், இன்னும் தைரியம், இன்னும் பைத்தியம். ஆபீஸில் 3 அல்லது 4 பேர்தான் தொந்தரவில்லாதவர்கள் என்று சொல்லலாம். மற்ற பேர் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அசடு வழிவார்கள். அருணாவுக்கு இதெல்லாம் பழக்கமாகிவிட்டது.
ரஸ்தா டு ரயிலு என்று ஒரு பஸ் வந்தது. ரிலாக்ஸ் காவிய சார்மினார் என்றது. பின்வண்டியில் ஏறிக்கொண்டாள். பெண்கள் சீட்டில் பிடிவாதமாக 2 தடியன்கள் உட்கார்ந்திருக்க கசகச என்று கூட்டம். பெங்களூர் பஸ் கூட்டத்தில் வியர்வை நாற்றத்துடன் கொஞ்சம் விஸ்கி நெடியும் எப்போதும் கலந்திருக்கும். நின்று கொண்டே இருப்பவர்களை சமாளித்து கொண்டு விழாமல் நாசூக்கு கலையாமல் டிக்கெட்டுக்கு பர்ஸை திறந்து வாயில் 1 ரூபாய் நோட்டை பற்றி கொண்டு பர்ஸை மூடி அருணா இதில் எல்லாம் தேர்ந்து விட்டாள். வயதானவர் ஒருவர் எழுந்து அருணாவுக்கு சீட் கொடுக்க அருணா மறுக்க அவர் பரவாயில்லை என்று அவளை வற்புறுத்த அதற்குள் வேறு யாரோ ஒரு கவுடா அந்த சீட்டில் உட்கார்ந்து கொள்ள அருணாவும் அந்த அழகான தாத்தாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டதில் துல்லியமான வாத்சல்யம் இருந்தது. போஸ்ட் ஆபீஸ் அருகில் இறங்கி கொண்டாள். நடந்தாள். நமஸ்காரம் பண்ணுமா, தீர்க்காயுசா இருமா. பாடுவாளா? பாடுவா. வீணை கொஞ்சம் வாசிப்பா, நன்னா சமப்பா. மங்கையில கூட அவ எழுதின ரெசிபி வந்திருக்கு. அது எங்கன்னா கொண்டு வந்து காட்டுங்களேன். மெதுவாக கப்பன் பார்க்கில் நுழைந்து நடந்தாள். வயதான மரங்கள் பின்னிக்கொண்டு தங்களை படு சிக்கலாக்கி கொண்டு எங்கெல்லாம் பரவி நிழல் கொடுத்தது. டென்னிஸ் ஸ்டேடியத்தில் நுழைந்தாள். உச்சாணி படியில் இருந்து அந்த 4 கோர்ட்டுகளும் தெரிய 4லும் விளையாட்டு நடந்து கொண்டிருக்க இப்பெல்லாம் பந்து மஞ்சளாக இருக்கிறது. பந்து படும்போது கேட்கும் பிளக் சத்தம் அவளுக்கு பிடித்திருந்தது. இந்த வயதில் தொளதொள என்று வெள்ளை டிராயர் போட்டுக்கொண்டு ஆடும் அந்த தாத்தாவையும் பிடித்திருந்தது. திரும்பினாள். ஒரு ஜோடி பஞ்சு மிட்டாய் கலரில் ஜரிகை இழைத்த புடவை அவள். இந்த சம்மரில் கோட்டு சூட்டுடன் அவன். புதிதாக கல்யாணமாகி புதிதாக பெங்களூர் வந்து டென்னிஸ் ஸ்டேடியத்தில் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். என்று ஹார்மோனிய பெட்டி ஆஸ்துமாவுடன் விந்யாசிக்க பலுக்கே பங்கார வாயினா என்று ஆனந்த பைரவியில் 3 தடவையும் சகுந்தலா இதையேதான் பாடியிருக்கிறாள். இது ஒன்றுதான் அவளுக்கு சுமாராக வரும். இந்த பாட்டிலேயும் அனுபல்லவியில் ஒரு கண்டம் இருக்கிறது. H. சாமராஜேந்திர வாடியார் பகதூர் GCSI 1881 to 1894 மகாராஜா ஆஃப் மைசூர். அருணா அந்த சிலையை சுற்றி வந்தாள். குஞ்சலம் வைத்த உடைகளும் தலைப்பாகையும் கத்தியும் பயப்படுத்தாத மீசையுமாக சலவைக்கல் நரம்புடன் எத்தனை நாள் நிற்கிறாரோ. ஹலோ கிங் என்றாள். பகதூர் கேட்காமலே நின்று கொண்டு இருந்தார். மெதுவாக புல்வெளியில் நடந்து அந்த கல் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டாள். உயரே இருந்து ஒரு ஊதாப்பூ அவள் பக்கத்தில் விழுந்தது. மேலே பார்த்தாள். இந்த மரத்தை பாட்டனி பாடத்தில் படித்திருக்கிறாள். என்ன பெயர்? ஞாபகப்படுத்திப்பார். எத்தனை நாட்களாச்சு? ஞாபகப்படுத்திப்பார். என்ன பெயர்? சாம்னியா சாமென். ஆம், மழை மரம். அதிகாலை இதன் கீழ் நின்றால் மழை தூறுவது போல இருக்கும். தன் இலைகளில் உள்ள அத்தனை ஈரத்தையும் வெளிவிடும்போது மழை போல் இருக்குமாம். ஒரு நாள் அதிகாலை வந்து பார்க்க வேண்டும். இருட்டும் வரை இங்கேயே உட்கார்ந்து கொள்ளலாம். அப்புறம் சென்ட்ரல் லைப்ரரிக்கு போகலாம். போட்டுண்டு இருக்கிறது எல்லாம் அவளோட நகைதானா? ஆமாம் மாமி. நீங்க பிள்ளைக்கு என்ன ஆகணும்? பார்பரா கார்ட்லண்டின் தேன் கலந்த நவீனங்கள் அருணாவுக்கு எப்போதும் குறுகுறுப்பு தரும். அதிலும் பெண்கள்தான், பிரச்சனைகள்தான். ஆனால் பார்பராவின் பிரச்சனைகளில் வியர்வை நாற்றமும் விஸ்கி நாற்றமும் கிடையாது. அடிக்கா போன்று பல்லில் காவி தெரிய சிரிப்பவர்கள் கிடையாது. பார்பராவின் கதாநாயகன் வாசனை அடிக்கிறவன், வெற்றி அடைந்தவன், வெள்ளைக்காரன், லார்ட். புஸ்தகத்திலிருந்து பார்வையை எடுத்தபோது தூரத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான். அருணாவையே பார்த்து கொண்டிருக்கிறான். இவள் பார்ப்பதை அவன் பார்த்ததும் நகர்ந்தான். யார் இவன்? அந்த நீல சொக்காயை பஸ்ஸில் பார்த்த ஞாபகமாக இருக்கிறதே. சற்று நேரம் கழித்து அவன் திரும்பி பார்த்தபோது அருணாவும் அவனை பார்த்தாள். பஸ்ஸில் பார்த்தேனா என்ன? அவன் மெதுவாக காலால் எதையோ பிடிவாதமாக உதைத்து கொண்டு சென்றான். அப்புறம் அவன் திரும்பவில்லை. அவள் புத்தகத்தில் ஆழ்ந்தாள். ஐஸ் என்று சத்தம் கேட்க சாப்பிடலாமா என யோசித்தாள். தொண்டை கட்டிக்கொள்ளும். மழை மேகங்கள் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தன. மழை வருமா என்ன? குடை கூட கொண்டு வரவில்லையே. எழுத்துக்கள் மங்கும் வரை படித்தாள். புத்தகத்தை மூடி வைத்தாள். 8 விரல்களை சொடுக்கிக் கொண்டாள். சுற்றிலும் பார்த்தாள். மைய இருட்டு. வீட்டுக்கு இன்னும் போகாத பறவைகள் விசிலடித்து கொண்டிருந்தன. அந்த இடத்தில் சலனம் குறைந்திருந்தது. திடீரென்று அருணாவுக்கு தன் தனிமை உணர்வு தெரிந்தது. தான் உட்கார்ந்திருக்கும் இடத்தை சிந்தித்தாள். பாதையை விட்டு விலகி அடர்த்தியான மரங்களின் நிழலாய் ஒரு புல்தரை, பேசின்பால், அதன் ஓரத்தில் ஏறக்குறைய மறைந்த பகுதியில் கல் பெஞ்சில் ஒண்டியாக உட்கார்ந்திருக்கிறாள். பாத்ரூம் வந்தது. விருட்டென்று எழுந்தாள். அப்போது செருப்பு சத்தம் தெளிவாக கேட்டது. சத்தம் வந்த திசை மரத்தில் மறைந்திருந்ததால் மரத்தை சுற்றி அச்சத்தம் அவளை நோக்கி வர, யாரு என்றாள். மரத்தின் பின்னிலிருந்து அவன் வெளிப்பட்டான். அவன்தான்
சற்று முன் தூரத்தில் நின்றவன், சென்றவன். பஸ்ஸில் அவனை பார்த்தேன், ஞாபகம் இருக்கிறது. அவன் கண்கள் அவளை நேராக பார்த்தன. ஹலோ அருணா என்றான். யார் நீங்க? யாரு? அவன் கையில் செய்தித்தாளில் சுற்றி இனம் புரியாத ஏதோ ஒன்று இருந்தது. மரத்தின் சிக்கலான வேர்களை தாண்டி சரக் சரக் என்று இறங்கி அவளை நோக்கி வந்தான். அருணா பயந்து பின்வாங்கினாள். கல் பெஞ்சு தடுக்கியது. என்ன? யாரு? யாரு? ரேப், த ஆக்ட் ஆஃப் டேக்கிங் எனிதிங் பை ஃபோர்ஸ். எப்போதோ அர்த்தம் பார்த்திருக்கிறாள். ஆம், அவன் என்னை அதுதான் செய்ய போகிறான். ஓடு, ஓடிவிடு, ஓடிவிடு. ஒன்னும் பண்ண மாட்டான். ஓடக்கூடாது, ஓடக்கூடாது. கிட்ட வரான் பாரு. திக்கென்று மிக வேகமாக அவள் மேல் பாய்ந்தான். கத்துடி, கத்து, கத்து. அதற்குள் தன்னை எது எந்த திசையிலிருந்து தாக்கியது என்பது முதலில் அருணாவுக்கு தெரியவில்லை. அந்த கூர்மையான ஆயுதம் அவள் கழுத்தில் வலப்பக்க தோல் எலும்பருகில் நுழைந்து பற்பல இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் துண்டித்து அங்குல கணக்கில் உள்ளே இறங்க, குபுக்கென்று ரத்தம் பொங்க, அருணா வாய் திறந்து காற்று காற்று என்று திணறினாள். அவன் சிவந்த முகம் மட்டும் தெரிந்தது. ஏன் ஏன் ஏண்டா பாவி, நான் உனக்கு என்னடா செய்தேன் என்கிற மௌன வார்த்தைகள் வண்ண மத்தாப்பு போல அவளுள் சிதறின. அப்படியே வாய் திறந்து கொண்டு விழுந்தாள். அவள் கைகள் அவன் சட்டையை பற்றின, துவண்டன. அவன் மேல் சரிந்து சரிந்து கீழே விழுந்தாள். அவன் பூட்ஸ் தெரிந்தது. செகண்டுகள் ஜென்ம ஜென்மங்களாக விரிவடைந்தன அருணாவுக்கு. ஏதோ சொல்ல வாயெடுக்க இரத்தம்தான் வாயில் இருந்து வழிந்தது. மெதுவாக அந்த சிவப்பு ஓடை மண்ணில் வழிவதையும் வழிந்த சுருக்கில் அது உறிஞ்சப்படுவதையும் ஆர்வத்துடன் பார்த்தாள். தன் புடவை மேல் இரத்தத்தை பார்த்தாள். பார்பராவின் புத்தகத்தில் இருந்து அந்த செபாஸ்டியன் என்கிற இளைஞன் பார்த்து வா லுசிந்தா, பார்த்து வா என்று அவளை அணைத்து வெட்கமாக இருந்தது. என் பெயர் லுசிந்தா இல்லை, அருணா. அழைத்து செல்ல வந்தவன் அவளை ஆக்கிரமித்து கொள்ள இத்தனை நாழிக்கு அவா எல்லோரும் பஜ்ஜி சாப்பிண்டு இருப்பா. பஜ்ஜிக்கு உப்பு போட்டேனா? ஞாபகம் இல்லையே. புடவையிலே எவ்வளவு ரத்தம். நாளைக்கு சர்ஃபிலே போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சா இரத்தக்கரை எல்லாம் போய்விடும். எல்லாம் எல்லாம். அத்தியாயம் 2. கீழே கிடந்தவளை தன்னுடன் சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளைப் போல பார்த்தான். அவள் மார்பில் விலகியிருந்த இரத்தம் பட்டிருந்த புடவையை சரி செய்து மூடினான். மண்டியிட்டு பிரயத்தனப்பட்டு அந்த ஆயுதத்தை கழுத்தில் இருந்து விடுவித்தான். கீழே கிடந்த செய்தித்தாளில் அதை துடைத்தான். அருணாவின் பையை பார்த்தான். கீழே குனிந்து விழுந்திருப்பதை எடுத்து அவள் அருகில் பத்திரமாக வைத்தான். அருகில் செருப்பு தாறுமாறாக கிடந்தது. அதை ஜோடி சேர்த்து கால் அருகில் வைத்தான். தன் சட்டையை பார்த்து கொண்டான். அதன் ஓரத்தில் ரத்தம் பட்டிருந்தது. பேண்டில் பல இடங்களில் இரத்தத்திட்டு இருந்தது. செருப்பு முனையில் தெரிந்தது. அவள் கழுத்தில் உறைய தயங்கிக் கொண்டிருந்த இரத்தம் சாயங்கால மங்களில் கருஞ்சிவப்பாக இருந்தது. அவன் பதட்டமில்லாமல் இருந்தான். தன் பைக்குள் இருந்த கர்ச்சிஃபை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டான். ஒரு காகிதம் விழுந்தது. யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. பதட்டப்படாமல் நின்று கவனித்தான். இரட்டை பின்னல் பெண்ணை அணைத்து கொண்டு இருட்டு தந்த சுதந்திரத்தில் மௌனமாக அவளிடம் விஷமம் பண்ணிக்கொண்டு அபத்தமாக காதல் மொழிந்து கொண்டு ஓர் இளைஞன் தெரிந்தான். இருவரும் திரும்பி கூட பார்க்கவில்லை. தங்கள் அந்தரங்க தடவல்களில் இருவருக்கும் நரம்பு முறுக்கேறியிருக்க வேண்டும். உட்காருவதற்கு இருட்டான இடத்தை தேட அவன் அஸ்வாரஸ்யமாக ஏய் யாராது என்று அதட்ட அந்த இருட்டு சலசலத்து மௌனமானது. ஓடிப்போய் வேறு இடம் தேடி சென்றிருப்பார்கள். பூச்சி போட்டு கடிக்க போறது என்று சொல்லிக்கொண்டு அவன் செய்தித்தாளில் இரத்த விரல்கள் பதிய அந்த கத்தியை சுற்றி கக்கத்தில் இடுக்கிக் கொண்டான். மெதுவாக நடந்து புல்மேட்டில் ஏறி இறங்கி தார் சாலைக்கு வந்தான். பார்க் இப்போது நன்றாக இருட்டிவிட்டது. அங்கங்கே ஆர்க் அல்லது அலங்கார விளக்குகள் வெளிச்சத்தீவுகள் அமைத்திருந்தன. மகாராஜா இன்னும் நின்று கொண்டிருந்தார். எதிரே ஒரு குரல் டைம் என்று கேட்க அவன் கடிகாரம் பார்க்காமல் 7:30 என்றான். இன்னும் 7:30 ஆகவில்லை. சற்றே உயர்ந்த பாதையில் நடந்து ஹைகோர்ட்டு பக்கம் வந்தான். சிவந்த கட்டிடங்களின் எதிரே விதான் சௌதா மஞ்சள் ஒளி பெற்றிருப்பதை பார்த்து நின்ற நிறைய ஜனங்களுடன் கலந்து கொண்டான். ஒரு தப்பித்த பந்தை குழந்தைக்கு திருப்பி கொடுத்து, இருட்டில் பந்து விளையாட வைக்காதீங்க குழந்தைய என்று தாயிடம் சொல்லிவிட்டு பேண்ட் பைக்குள் கடலை வாங்க சில்லறை எடுக்கையில் சட்டென்று ஞாபகம் வந்தவன் போல எதையோ தேடினான். வலப்பையில், இடப்பையில், சட்டைப்பையில், பின்பக்கத்து பையில் கொஞ்ச நேரம் தேடிவிட்டு நின்று வந்த வழியே திரும்பினான். சற்று தூரத்தில் மறுபடி நின்றான். யோசித்தான். திரும்பிவிட்டான். எதிரே வந்த ஒரு ஆட்டோவை கை நீட்டி நிறுத்தினான். அதன் உள் சீட்டு நிழலில் மறைந்தான். ஆட்டோ குதித்து கொண்டு சென்றது. அத்தியாயம் 3.
ஊருக்கு போயிட்டு உடனே அவரை கேட்டுண்டு எழுதிடுறோம். நல்ல செய்தியா எழுதுங்கோ. செய்யறதுல ஒன்னும் குறை வைக்க மாட்டோம். நீங்க கேட்கவே வேண்டாம். நாங்க கேட்க மாட்டோம் மாமி. இந்த காலத்துல அதெல்லாம் படாது. நாங்களும் பெண்ண பெத்தவாதானே. உங்களுக்கு ஒரே பொண்ணா? இல்ல, இன்னொருத்தி இருக்கா. இவளுக்கு தங்கை. ஏதோ ஜோலியா போயிருக்கா. சரி பார்க்கலாம். பிராப்தம்னு ஒன்னு இருந்துட்டா சரி. ஜாதகம் பொருந்தணும். நாங்க இங்க ஒரு சாஸ்திரிகள் கிட்ட கொடுத்து பார்த்தோம். நன்னா பொருந்துறதுன்னார். வரட்டுமா மாமி? வாடா சந்துரு. பேபி. ஐயோ, எதுக்கு மாமி டாக்ஸி எல்லாம்? சும்மா இருக்கட்டும் மாமி. அவர்கள் புறப்பட்டதும், சும்மா இடிச்ச புளியாட்ட உட்காந்துருங்கோ, ஒன்னும் பேசாதீங்கோ, யாருக்கோ கல்யாணம் பாருங்கோ என்றாள் அம்மா. ஏண்டி, என்ன பண்ண சொல்ற? இப்ப அவளோட சாமர்த்தியமா டாக்ஸிலேயே போயிட்டு அவ அபிப்பிராயம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு வரக்கூடாது? அதான் அம்பி போயிருக்கானே. ஆமா, அம்பி என்ன பண்ணுவான்? அவளை இறக்கி விட்டுட்டு பஸ்ல திரும்பி வரப்போறான். சும்மா இருமா. அவ போய் தன்னால எழுதுறா. எழுதலன்னா இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம். எல்லாம் குதிரை வியாபாரம் மாதிரி தான் இருக்கு. 1977ல ஜனங்கள் பாட சொல்லி கேட்கறது என்னடா ராகம்னு கேட்டிருக்கணும். புள்ளைய பாத்தியாடி? அவனை யார் பார்த்தா? ஏன்னா நீங்க பாத்தீங்களோ இல்லையோ? பார்த்தேன். முன்பக்கம் கொஞ்சம் தலைமுடி கம்மி இல்ல? ஆமா, உங்களுக்கு அப்படியே பெருகி வழியறது. எங்க மகாராணிய இன்னும் காணோம்? எல்லாம் வருவா. லைப்ரரியில உட்காந்துருப்பா. அவளை பார்த்தா நல்ல மனுஷா மாதிரி தான் தெரியறது. ரொம்ப கேப்பாளவுன்னா யாருக்கு தெரியும்? லைப்ரரி இத்தனை நாளைக்கு மூடி இருக்காது. அது என்ன லைப்ரரியோ என்ன புஸ்தகமோ. எனக்கு என்னவோ அவ படிக்கிற புஸ்தகம் எல்லாம் ஒழுங்கான புஸ்தகமா தெரியல. உனக்கு இங்கிலீஷ் தெரியாம எப்படிமா சொல்ல முடியும்? இங்கிலீஷ் தெரியாட்டா என்ன? பொம்மை பார்க்க தெரியாதா என்ன? ஒவ்வொருத்தையும் அட்டையில இருக்கிறது எனக்கு கண்ணுல படலையா? தமிழ்ல மட்டும் என்ன வாழ்ந்ததாம்? சினிமா போயிருப்பாளோ? கேட்டேனே, சினிமா போறதா சொல்லலையே. மாஞ்சு மாஞ்சு பஜ்ஜி பண்ணித்து. பாவம், கண்ணு ஒண்ணு கூட சாப்பிடல. கேசரி வச்சிருக்கியாடி? எல்லாம் இருக்கு. கொஞ்சமாவது பாக்கி வச்சிரு. வந்ததும் கேப்பா. இல்லன்னா சண்டை பிடிப்பா. எனக்கு வைக்காம எல்லாருமா சேர்ந்துண்டு தின்னுபுட்டேலாடி பாவிகளான்னு. 9 மணிக்கு அம்மா மெலிதாக கவலைப்பட்டாள். 9:30 மணிக்கு சினிமா தான் போயிருக்கா போலிருக்கு. போகலன்னு சொன்னாலே என்றாள். 10 மணிக்கு அம்மாவுக்கு வயிற்றில் சங்கடம் பண்ண ஆரம்பித்து விட்டது. அப்பா மொரார்ஜி தேசாய் ஸ்பீச் கேட்டுக்கொண்டிருந்தவரை கிளப்பி, எங்கேயாவது போய் பாருங்களேனா என்றாள். எங்கடி? லைப்ரரிக்கு தான் போறேன்னு சொன்னான். லைப்ரரி எல்லாம் இத்தனை நாளைக்கு மூடிட்டு போய் படுத்து தூங்கி இருப்பான். பத்திரகாளி போயிருப்பாமா என்றான் அம்பி. தமிழ் சினிமாவுக்கு தான் போயிருப்பா. ரீல் எல்லாம் முடிஞ்சு பஸ் கிடைச்சிருக்காது. வந்துருவா. சும்மா ஊரை கூட்டாத என்றார் அப்பா. அருணா அசையாமல் கிடந்தாள். 11:30. அம்மா மௌனமாக மாலை மாலையாக கண்ணீர் உதிர்த்து மூக்கு சிவந்து அழுதாள். அவள் தோளருகில் சகுந்தலா அழுது கொண்டே சமாதானப்படுத்த, என்னம்மா, என்ன ஆச்சு என்று பக்கத்து வீட்டு வெங்கட்ரெட்டியும் அவர் மனைவியும் தூக்கம் கலந்த கண்களுடன் விசாரிக்க, அப்பாவும் அம்மாவும் தங்கராஜ் வீட்டிலிருந்து ஜெயநகர் மஞ்சுநாத் வீட்டிற்கு டெலிபோன் செய்து எதிர் வீட்டில் இருக்கும் அத்தை வீட்டில் யாரையாவது கூப்பிடச் சொல்லி அருணா அங்கு வந்தாளா என்று விசாரித்தார்கள். சகு, நான் என்னடி செய்வேன்? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகியிருக்குமா? கவலைப்படாதம்மா, கவலைப்படாதம்மா. இஷ்ட தெய்வங்கள் யாவரும் எழுப்பப்பட்டனர். 1 மணிக்கு போலீஸுக்கு போன் செய்தார்கள். காலை வரைக்கும் வரவில்லை என்றால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் எழுதி கொடுக்க சொன்னார்கள். இரவு. மெல்ல மெல்ல இரத்த சொட்டு போல கழிந்த இரவு. அழுது தலை பாரமேறி ஒன்றும் புரியாத பாழ் இரவு. அத்தியாயம் 4. அதிகாலை எழுந்து தன் நாயுடன் நரசிம்மமூர்த்தி தினம் ரேஸ்கோர்ஸ் ரோடு முழுவதும் ஓடி பாரதியா வித்யா பவனை கடந்து டிராஃபிக் விளக்குகளை தாண்டி கப்பன் பார்க்கில் நுழைந்து பார்க்கை ஒரு முழு சுற்று சுற்றிவிட்டு சற்று நேரம் உட்கார்ந்துவிட்டு யோகாசன முறைப்படி பிராணாயாமம் பண்ணிவிட்டு, நரசிம்மமூர்த்தி உடற்பயிற்சி பிரியர். 58 வயதில் அவர் உடல் கட்டுக்குலையாமல் விண் என்று இருந்தது. இன்றைக்கும் அவரிடம் ஜீவசக்திகள் பாக்கி இருப்பதை அவர் வேலைக்காரி கூட சொல்லுவாள். அவர் ரிஷி மாதிரி கல் பெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் போது ஜூலி திக்விஜயம் புறப்பட்டது. முனகிக்கொண்டு ஓடி நின்று முகர்ந்து பார்த்து மறுபடி அங்கே ஓடி. ஜூலிக்கு அந்த வாசனை புதிதாக இருந்தது. அருகே சென்றது. இரத்த வாசனை, பூச்சி வாசனை, செருப்பு வாசனை. நரசிம்மமூர்த்தியின் மகன் ரவி ஜூலிக்கு செருப்பை விட்டெறிந்து பொறுக்கும் வித்தை சொல்லி தந்திருக்கிறான். வாயில் ஒரு செருப்பை கவ்விக்கொண்டு நரசிம்மமூர்த்தியிடம் ஓடியது ஜூலி. அவர் முதலில் கவனிக்கவில்லை. நல்ல காற்று என்னுள்ளே 8 செகண்ட் போகட்டும் என்று மனதில் மெதுவாக சொல்லிக்கொண்டே மூச்சை இழுத்தார். புஷ் என்று வெளியே விட்டார். மூடியிருந்த கண்களை திறக்க எதிரே ஜூலி. அதன் வாயில் ஒரு பெண்ணின் செருப்பு. சி, போடு அதை. எங்கே இருந்து பொறுக்கி கொண்டு வந்தா இதை என்றார்.
அது பதில் சொல்லவில்லை. திடீரென்று ஏற்பட்ட எஜமானர் கவனத்தில் அதி சந்தோஷம் ஏற்பட்டு பின்பக்கத்தை வாளுடன் ஆட்டிக்கொண்டு மறுபடி அந்த வினோத வாசனையை நோக்கி ஓடியது. மற்றொரு செருப்பை அவரது காலடியில் கொண்டு வந்து சமர்ப்பிக்க நரசிம்மமூர்த்தி விருட்டென்று எழுந்தார். நாய் சென்ற திக்கில் சென்று அந்த மரத்தை சுற்றி வந்து திரும்பியதும் ஏறக்குறைய அருணாவை மிதித்து விட்டார். அந்த பெண்ணின் சாயல் ராத்திரிக்குள் மாறியிருந்தது. சிறிது நனைந்திருந்தால் நுட்பமான மழைத்தூறல் பட்ட உடலில் வீக்கங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டன. நிறம் மாற துவங்கிவிட்டது. புண்பட்ட இடத்தில் எண்ணாயிரம் ஜந்துக்கள். பேச்சற்று மூச்சிறைக்க மூர்த்தி மிக வேகமாக வீட்டை நோக்கி நடந்தார். ஜூலியும் உற்சாகமாக உடன் ஓடியது. வாசலில் பால் பாட்டிலுக்கு காத்திருந்த தூங்குமூஞ்சி பெண்ணை தாண்டி கூடத்து அறைக்கு வந்து டெலி டைரக்டரியின் ஆரம்ப பக்கத்தை பார்த்து 100 போலீஸ் கண்ட்ரோல் ரூமிலிருந்து செய்தி ஹைகிரவுண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்பட்டது. போலீஸ் ரேடியோவில் எங்கும் ஒலித்தது. கமிஷனருக்கும் உதவி கமிஷனருக்கும் செய்தி தரப்பட்டது. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தேவையாதான் அந்த இடத்துக்கு வந்த முதல் போலீஸ் ஆபீசர். ஜீப்பில் வந்து இறங்கின போது அந்த இடத்தில் 100 பேர் கூடியிருந்தனர். சூளே மகனுக, காலை எழுந்தா இவங்களுக்கு வேற வேலை இல்லையாடா, விரட்டுடா எல்லாரையும். வெறுமனே பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு கொண்டு அல்லது நகத்தை கடித்து கொண்டு அல்லது பறித்த தழையை மென்று பார்ப்பதற்கு அத்தனை பேர் இருந்தார்கள். இறங்கின கான்ஸ்டபிள் முதல் காரியமாக குச்சியை சுழற்றி அவர்களை விரட்டினார். ஹோகப்பா, ஹோகு ஹோகு, ஒரு கை பிடிடானா வரமாட்டானுங்க, ஓடுவானுங்க, வேடிக்கை மட்டும் பாப்பானுங்க. தேவையா குடகு தேசக்காரர். விசாலமான உடல்கட்டு, அடர்த்தியான மீசை, நெற்றியில் தைரியத்துக்கு அடையாளமாக தழும்பு. தேவையா அருணாவை அணுகினார். துண்டிக்கப்பட்ட உடல்களையும் தண்டிக்கப்பட்ட கைதிகளையும் நிறைய பார்த்தவர். இருந்தும் இந்த முதல் சந்திப்பு அவருக்கு எப்போதுமே வயிற்றை புரட்டும். போலீஸ் உத்தியோகத்தை வருகிற 18ஆம் தேதி விட்டுவிடலாம் என்று ஒவ்வொரு தடவையும் எண்ண வைக்கும். அருணாவை பார்த்தார். அருகில் வந்து குனிந்து பார்த்தார். பெண், 23 வயது இருக்குமா? வாய் தடித்து நீளமாகியிருந்தது. நெற்றி போட்டு இரவின் பனியில் கரைந்து சற்றே வழிந்திருக்க, கழுத்தில் கருப்பாக உறைந்த ரத்தம், கைவளை, கழுத்து சங்கிலி, மோதிரம், காது தங்கம் எல்லாம் பத்திரமாக இருக்கின்றன. தேவையா ஃபாரன்சிக் லேபரேட்டரி ஆசாமிகளின் பயிற்சி முகாமிற்கு சென்றிருந்தார். தடயங்களை எப்படி தேடுவது, தடயங்களை எப்படி கலைக்காமல் இருப்பது என்பது அவருக்கு தெரியும். சீன் ஆஃப் அஃபென்ஸ் வண்டி வரும். அதுவரை மெல்ல சுற்றி வந்தார். பர்ஸ் அழகாக மூடப்பட்டு அருகில் இருந்தது. இது என்ன காகிதம்? எடுத்து பத்திரப்படுத்தினார். உடல் ஒழுங்காக படுத்திருந்ததாக தோன்றியது. பக்கத்தில் பை ஒழுங்காக இருக்கிறது. புடவை ஒழுங்காக குலையாமல் இருக்கிறது. சரேல் என்று ஹாசனில் அந்த காட்சி ஞாபகம் வந்தது. ஒரு கால் மடங்கி அத்தனை புடவையும் வழித்து வெயிலில் தொடைகள் பளபளக்க, இந்த பெண்ணின் உடல் ஒழுங்காக இருக்கிறது. அந்த கழுத்து வெட்டை தவிர ஒன்றும் விபரீதமாக இல்லை. தூங்குவது போல் இருக்கிறாள். ஒழுங்கு உறுத்தியது. வேறு எங்கோ கொலை செய்துவிட்டு இங்கே கொண்டு வந்து கிடத்தப்பட்டிருக்கிறாளோ? பார்க்கலாம். பெண்ணே, நீ யார்? பர்ஸை அழுங்காமல் அடியிலிருந்து எடுத்து துல்லியமாக இரத்தக்கரை இருப்பதையும் அதில் விரல் அடையாளம் இருப்பதையும் பார்த்தார். கர்ச்சீஃபினால் பர்ஸை லாவகமாக திறந்தார். உள்ளே ரூபாய் நோட்டுகள் இருந்தன. ஒரு சென்ட் பாட்டில் பரிமளித்தது. ஒரு கர்ச்சீஃப், லிப்ஸ்டிக், ஒரு காம்பேக்ட், ஸ்ரீலங்கா தபால் தலை 1. டைரியோ சீட்டோ எதுவும் இல்லை. பக்கத்தில் கிடந்த புத்தகத்தை எடுத்தார். அன்பிரடிக்டபிள் பிரைட் புரட்டினார். கணேஷ் லெண்டிங் லைப்ரரி, சம்பிகை ரோடு, மல்லேஸ்வரம் என்று ரப்பர் ஸ்டாம்பு ஒத்தி இருந்தது. கடைசி பக்கத்தில் அட்டையில் 368 15/2/1089 17/3/3372 34/559 45 என்று வரிசையாக எண்களாக எழுதப்பட்டிருந்தன. 2 போலீஸ் வண்டிகள் வந்தன. அதில் ஒன்று பிரத்யேக வண்டி. விரல் அடையாளம் தேட, போட்டோ பிடிக்க, தடயங்களை துழாவ இதற்கென்றே ஏற்பட்ட விசேஷ சாதனங்கள் இறக்கப்பட்டன. அவர்கள் செயல்பட்டார்கள். புதிதாக வந்த போலீஸ்காரர்கள் சற்று அதிக பிரயத்தனத்துடனும் கோபத்துடனும் கூட்டத்தினரை விலக்கி சுற்றிலும் இடம் பண்ணி கொடுக்க, ஏனப்பா பார்த்தால் என்னவாம், முட்டியில் அடிக்கிறாயே, நீங்கள் எல்லாம் அப்படி கண்டபடி மிதித்தால் கொலை பண்ணியவனை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமாகிவிடும் என்றார் தேவையா. உடுகி யாரு சுவாமி? ஒதுங்கு ஒதுங்கு, தூரப்போ. தேவையா சாலமன் என்பவரிடம் பேசினார். விரல் ரேகை அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த கைப்பையில் ஒரு அழகான அடையாளம் பதிந்திருக்கிறது. பளிச்சென்று ஃபிளாஷ் அடித்தது. லின்ஹாஃப் கேமிரா. கழுத்தில் காயத்தை க்ளோஸ்அப்பில் எடுங்கள் என்றார். அருணாவின் கையை மடக்கி மெதுவாக அவள் விரல்களை பரிவுடன் பார்த்தார் தேவையா. எவ்வளவு சில்லென்று இருக்கிறது.
ஏறக்குறைய கத்தரிப்பூ நிறத்திற்கு வந்துவிட்ட விரல்களின் நுனியில் நீல நகங்களை மிக கவனமாக ஆராய்ந்தார். சாலமன், இல்லி பண்ணி! சாலமன் வந்தார். நோடி பார்த்தார். அருணாவின் ஆள்காட்டி விரல் நகத்தின் நுனியில் ஒரே ஒரு நூல் ஒட்டி கொண்டிருந்தது. 3 அங்குல நீளம் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங், ட்வீசர் கொண்டு வாப்பா. அந்த நூலை மிக ஜாக்கிரதையாக ட்வீசர் கொண்டு எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டார்கள். ஜீப் ஒன்று சர்ரென்று வந்து தோரணையுடன் நிற்க, விரைப்பான சல்யூட்டுகளுக்கு மத்தியில் கமிஷனரும் உதவி கமிஷனரும் இறங்கினார்கள். யார் இன்ஸ்பெக்டரு? தேவையா எழுந்து வந்து சல்யூட் அடித்தார். நீயா தேவையா என்றார் கமிஷனர். தேவையாவை ரெக்ரூட் செய்ததே அவர்தான். வி மஸ்ட் ஹாவ் ஆஃபீஸர்ஸ் லைக் ஹிம் ஸ்ட்ராங் இன் பாடி அண்ட் மைண்ட். ஏனையா? மர்டர் சார். பொண்ணு. என்ன வயசு இருக்கும்? 23, 24 இருக்கும் சார். ரேப்பா? சொல்ல முடியாது சார். ஸ்ட்ரெயின் எடுத்த பிறகுதான் தெரியும். காசு நகை எல்லாம் அப்படியே இருக்குது. உடம்பில் ஒரே ஒரு இடத்துல தான் காயம். ஸ்டாப்பிங் ரொம்ப டீப்புன்னு தெரியுது. ஆண் பிள்ளை. ஆயுதம் என்ன? ஆயுதம் கிடைக்கல. கத்தியா இருக்கலாம். டாக்ஸ்வாடை கூப்பிட்டு பாரு. சரி சார். பண்ணி நோடோனா? கமிஷனர் குச்சியை சுற்றி கொண்டு அருகே சென்றார். கமிஷனருக்கு அருணாவின் வயதில் ஒரு பெண் இருந்தாள். இப்போது இல்லை. ஒரு கணம் அப்படியே மௌனமாக நின்றார். அவள் பெயர் புட்டலட்சுமி. லட்சுமி என்றுதான் கூப்பிடுவார். ஒரு கணம் லட்சுமி, என் கண்ணே. அவர் கண்கள் நீர் திரையிட கூலிங் கிளாஸை எடுத்து அணிந்து கொண்டார். தேவையா, வா இப்படி என்றார். கமிஷனருடன் தேவையா தனியாக சென்றார். எப்படி இருக்கிறாய்? பரவாயில்லை சார். ஹாசனில் இருந்தாய்தானே? ஆம் சார். அவர் தோளில் தட்டி கொடுத்தார். பாவம் என்றார். ஏதாவது தடயங்கள் அகப்பட்டதா? அகப்பட்டது சார். பெண் யார் என்று தெரிந்ததா? தெரிந்துவிடும் சார். எப்படி? தேவையா அந்த புஸ்தகத்தை காட்டினார். கடைசி பக்கத்தில் இருந்த எண்களை காட்டினார். சர்க்குலேட்டிங் லைப்ரரியிலிருந்து எடுத்திருக்கிறாள். அங்கே என்ட்ரி இருக்கும், விலாசம் இருக்கும். தேவையா, பெற்றவர்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் ஜென்டிலா சொல்லுங்க. ரொம்ப அவதிப்படுவாங்க. சரி சார். ஷூர் சார். அப்புறம் இந்த காகிதம் கிடைத்தது சார். இது என்னது? கமிஷனர் மெல்லிதாக நனைந்த அந்த காகிதத்தை ஆராய்ந்தார். அதன் ஒரு பக்கத்தில் விதவிதமாக கோடுகள் போட்டிருக்க, மறுபக்கத்தில் பால்பாயிண்ட் பேனாவில் 2 தடவை எழுதியிருந்தது. அப்சரா, அப்சரா. அத்தியாயம் 5. ஒரே மாதிரி டைப் அடிக்கும் சத்தம் கேட்டது. அந்த பின்னணியில் வெற்றிலையின் முதுகு நரம்பை சொகுசாக நீக்கி அந்த பச்சை சுருளை வாயில் அடக்கி கொண்டு, அகல குங்குமக்காரி, ரொம்ப சின்னவனாயிருக்கியே, பணம் வச்சிருக்கியா என்றார். இருக்கு என்று தன் பையில் இருந்து அமெரிக்க டாலர் நோட்டுகளை எழுதி கொடுக்க, போ உள்ள போ, உள்ள இருக்கா போ என்று சொல்ல மிதியடியில் காலை தேய்த்துவிட்டு மெதுவாக உள்ளே செல்ல, சல்லா துணிக்குள் அவள் படுத்து கொண்டிருக்க, வாங்க, ஏன் சட்டையெல்லாம் ரத்தம் என்று கேட்க, வர வழியில் ஒரு பொண்ணை கொலை செஞ்சேன், அதான் ரத்தம் ஆயிடுச்சு. என்ன புடவை கட்டியிருந்தா? நீளத்தில் ஏதோ பூ பூவா, எல்லாம் சேப்பாயிடுச்சு. சும்மா பீச்சி அடிச்சுது. ரத்தத்துக்கு கூட வாசனை இருக்குது தெரியுமா? இப்போ நீ என்ன கொல்ல போறியா? சாச்சா, பொண்ணை யாராவது கொல்லுவாங்களா? சத்தியமா நான் சொல்கிறேன், அந்த பொண்ணை நான் வேணும்னே கொல்லலை தெரியுமா? அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. அட்ரஸ் கிடச்சிது. அதுவும் எப்படி? சும்மா வளவலன்னு பேசாத, காரியத்தை கவனி. அவன் அவள் அருகில் உட்கார்ந்து கொள்ள, அவள் அவன் கையை பற்றி தன் மேல் வைத்து கொண்டு, தொட்டுப்பாரு என்றாள். அவன் தன் கையை விலக்கி அவள் கழுத்தை தடவி கொடுத்து, இங்கேதான் குத்தினேன் என்றான். அவ வீட்டுக்கு போனேன், அவ பின்னாடியே பஸ்ஸில் போனேன், பார்க்குக்கு போனேன். ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தா. யோச்சு பார்த்தேன். அந்த அறையில் சிரிப்பொலி அதிகமாக. திரும்பி பார்த்தால் வாசலில் அந்த வெற்றிலை பாக்கு பெண் பிள்ளை மூக்கில் பெரிய வைரம் ஜொலிக்க, சோழி பற்கள் நிறைய தெரிய, சிரியோ சிரி என்று சிரிக்கிறாள். ஜன்னலெல்லாம் சிரிப்பு முகங்கள் தெரிய, தாசி வீட்டுக்கு வந்த மூஞ்சிய பாரு. உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு கொலை செய்ய தெரியும். அப்படியே கீறி போடுவேன். இன்னும் சிரிப்பு அதிகமாக. கூன் போடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்பாவின் குரல் சுளீர் என்று முதுகில் அடி. தாங்க முடியாத வலி. சிலிர்த்து கொண்டு எழுந்தான். சற்று நேரம் விட்டத்தை நோக்கி படுத்திருந்தான். முகமெல்லாம் வியர்த்திருந்தது. மின் விசிறி கிச்சு கிச்சு என்று ஓடிக்கொண்டிருந்தது. ஜன்னலில் சிகரெட் டப்பாவில் கொஞ்சம் மண்ணில் ஒரு சின்ன செடி துளிப்போரம் பூத்திருந்தது. எழுந்து அந்த அறையை ஒட்டி இருந்த பாத்ரூமில் முகத்தை அலம்பிக்கொண்டு பல் தேய்த்துவிட்டு தன் நேற்றைய சட்டையையும் பேண்ட்டையும் கவனித்தான். சட்டையில் ஒரே ஒரு ஓரத்தில் பட்டிருந்தது. பேண்டில் கருநீல திட்டுக்கள் நிறைய உறைந்திருந்தன. இரண்டையும் களைந்தான். பேண்டை பந்தாக சுருட்டி அழுக்கு கூடைக்குள் அடைத்தான். சட்டையை பிளாஸ்டிக் பக்கெட்டில் நனைத்தான். தன் உள்ளாடைகளையும் களைந்து சற்று நேரம் பிறந்த மேனியாக கண்ணாடியில் மறுபடி நின்று தன்னையே வேற்று மனிதன் போல நோக்கினான். குளித்தான், உடுத்தான். படுக்கைக்கு அடியில் இருந்த ஆயுதத்தை எடுத்தான். யார் நீங்க? யாரு? ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓடக்கூடாது.
கத்தியை ஓங்கினான். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க, யாரு என்றான். பாலிஷ் சார். கப்பம் கத்தியை மேஜை மேல் விட்டு கதவை திறந்து, பாலிஷ் வேண்டாம், எய்த்தாற்போல் கடை இருக்கிறது பார், அதில் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வா, சில்லறை தரேன். டெக்கான் ஹெரால்டை புரட்டி புரட்டி பார்த்தான். அவன் எதிர்பார்த்த செய்தி அதில் இல்லை. தூக்கி எறிந்தான். தன் அரை கதவை மேலாக தள்ளிவிட்டு மாடிப்படி இறங்கி கீழே வந்தான். டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் பெண்களுக்கு கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. குளித்துவிட்டு நெற்றியில் குங்குமமும் பூவும் வைத்த பெண்கள் விரலொடித்து கொண்டிருந்தார்கள். இன்ஸ்டிடியூட்டின் ஓனரை பார்த்து குட் மார்னிங் என்றான். ஹோட்டலுக்கு சென்று கல்லாப்பெட்டி அருகில் இருந்த டெலிஃபோனை அனுமதியுடன் சுழற்றினான். காத்திருந்தான். வீதியில் ஃபேக்டரி பஸ்கள் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு விரைந்தன. ஹலோ, எக்ஸ்டென்ஷன் 269 ப்ளீஸ். அதில் ஒரு பெண் இங்கே இருந்து பார்த்தால் அசப்பில் அருணா போல இருந்தாள். ஹலோ மணி, நான் தான். பஸ்ஸில் ஹாரன் ஒலி. இன்றைக்கு நான் வரமாட்டேன், உடம்பு சரியில்லை, லீவு போடுகிறேன். பெரியவர் வந்தால் சொல்லிவிடு. பாடன், நாளைக்கு கவலை நாளைக்கு பட்டுக்கொள்ளலாம், ஓகே. பைசா கொடுத்துவிட்டு நேராக ஒரு மேஜைக்கு சென்று உட்கார்ந்து ஒரு காஃபி மட்டும் கேட்டான். காஃபிக்காக காத்திருந்த போது இந்தியன் எக்ஸ்பிரஸை ஒருவரிடமிருந்து வாங்கி சரசரவென புரட்டி பார்த்து விட்டு திரும்ப கொடுத்தான். வந்த காஃபியை சூட்டோடு விழுங்கினான். ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தான், ஒரே திசையை பார்த்து கொண்டு. அப்புறம் மெதுவாக தன் விரலால் மேஜை மேல் பிரேமா என்று 2-3 தடவை எழுத பழகி கொண்டான். அத்தியாயம் 6. விக்டோரியா ஆஸ்பத்திரியின் எத்தனையோ கேட்டுகளில் ஒரு கேட்டில் நுழைந்ததும் வலப்பக்கம் திரும்பினால் அந்த மஞ்சள் கட்டிடம் இருந்தது. நன்றாக கம்பி வலைகள் அடைக்கப்பட்டு ஒரே ஒரு வாசலில் காக்கி சட்டைக்காரனை கடந்தால் உள்ளே பெரிய ஹாலை சுற்றியும் 8 அடி அகலத்துக்கு நடை ஈரமாக இருந்தது. அங்கங்கே உடல்கள் கச்சிதமாக ஓலைப்பாயில் சுருட்டப்பட்டு முழுதும் மூடிய எகிப்திய மம்மிகள் போல கிடக்க ஹாலுக்குள் நுழைய மூக்கை பிடித்து கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. அங்கே ஒரு கன இரும்பு மேஜை மேல் பாலம் பாலமாக ஐஸ் வைத்து அந்த ஜில் படுக்கையின் மேல் வெள்ளை துணி சுற்றி அருணா காலையில் பார்த்ததற்கு இப்போது இன்னும் மாறியிருந்தது. வீக்கங்கள் அதிகமாகி எங்கே அந்த நேற்றைய அழகான அருணா? ஹலோ கிங் என்று அந்த மார்பில் மகாராஜாவை கேட்டவள் எங்கே? அம்மா விசித்து அலை அலையாக அழுதாள். போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாலேடி, போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாலேனா? போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னா சார் என்று திரும்ப திரும்ப அருணா வாக்கு தவறியதையே சொல்லிக் கொண்டிருந்தார். சகுந்தலா அம்மா புடவையை சரி செய்து கொண்டே அழாதம்மா அழாதம்மா என்று அழுதாள். அப்பா இடிந்து போய் அந்த மார்ச்சுவரி வாயிலில் சப்பளம் கட்டிக்கொண்டு உட்கார்ந்து விட அருகில் அருணாவுக்கோ குடும்பத்துக்கோ சம்பந்தமில்லாத ஆஸ்பத்திரி வேலைக்காரி ஒருத்தி தன் துக்கங்களை எல்லாம் அழுது தீர்த்து கொண்டிருந்தாள். காக்கி சட்டைக்காரன், அப்படியே சுத்தி வாங்கம்மா, ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுத்துருவாங்க, பூ கணக்கா இருக்குது பாருங்க பாடி, 1 கிளாஸா பெருசு பெருசா ஐஸ் கட்டி, அதுக்குன்னே கொண்டாந்தேன் என்றான். கன்னியா பொண்ணு இல்ல, எங்க ஜாதியில பொட்டுக்கிட்டு தாலி கட்டிட்டு தான் எடுப்பாங்க. ஆமா, இல்லாட்டி பேயா உலாத்துமா. பஜ்ஜி பண்ணி கேசரி பண்ணி எல்லாருக்கும் காப்பி போட்டு, என் தெய்வமே. தேவையா அப்பாவை தனியாக கூப்பிட்டார். நீங்க தானே பொண்ணுக்கு ஃபாதர்? அவர்கள் மர நிழலில் நின்றார்கள். ஒரு டாக்ஸி வந்து நிற்க அதன் டிக்கியை திறந்து பின்பக்க சீட்டின் முதுகை மடக்கி திறமையாக ஓர் உடல் உள்ளே வைக்கப்பட்டது. பீடியை கடித்துக்கொண்டு ஒருவன் டாக்ஸியின் முன் சீட்டில் ஏறிக்கொண்டான். உங்களை தொந்தரவு பண்றதா நினைக்காதீங்க, ட்ரபிள் இருந்ததுன்னா அப்புறம் வச்சுக்கலாம். என்னது? கொஞ்சம் கேள்வி. லைப்ரரிக்கு போறதா சொன்னா சார், சென்ட்ரல் லைப்ரரிக்கு. அப்படியா? செக் பண்ணிடலாம். யாரையாவது பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் அது இது? ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ராத்திரி அடிக்கடி வெளியே போகுமா? சேச்ச, உங்களுக்கு சொந்த ஊர் எது? பூதலூர். அப்சராங்கிற பேரு உங்களுக்கு ஏதாவது ஃபெமிலியரா இருக்கா? அப்சரா? ஆமா. என்ன அப்சரா? என்ன பேரு இது? இல்ல, பாடி பக்கத்துல ஒரு காகிதம் இருந்தது, அதுல அப்சரான்னு 2 தடவை எழுதியிருந்தது. யோசிச்சுட்டு சொல்லுங்க. உங்க வீட்டுல மத்தவங்க கிட்டையும் விசாரிச்சு சொல்லுங்க. அப்பா தலையை ஆட்டினார். காக்கி சட்டைக்காரன், ஏன் சார், வண்டி கொண்டு வர சொல்லட்டுமா என்றான். போடா போலி மவனே, செத்த பணத்துக்கிட்ட கூட லஞ்சம் கேப்பிய நீ என்றார் கான்ஸ்டபிள். ஏன் சுவாமி, நீவு ஈதரா மாத்தாடுத்திரா? அவங்க ஒன்னும் தெரியாதவங்களா இருக்காங்களே, பாடியை எடுத்துக்கிட்டு போக உதவி செய்யலாம்னு. போடா போலி மவனே என்று கான்ஸ்டபிள் அவனை நிமிர்த்த போக அவன் தப்பித்து ஓடி தூரத்தில் நின்றான். வாய்க்குள் திட்டினான். நல்லா யோசிச்சு பாருங்க, யாராவது ஏதாவது காரணத்துக்காக அவளை அளவுக்கு மீறி வெறுத்திருக்க முடியுமா? அருகே நின்ற வெங்கட் ரெட்டி, நல்ல பொண்ணு சார், எத்தனை பேருக்கு எவ்வளவு ஒத்தாசை தெரியுமா? எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க, அத்தனை பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஆபீஸ்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. பேக்கரி மாது வந்திருந்தான்.
கணேஷ் லெண்டிங் லைப்ரரியின் அந்த இளைஞன் கடையை மூடிவிட்டு வந்து மூலையில் படியில் உட்கார்ந்து கொண்டு கண் சிவந்திருந்தான். ஒரு கான்ஸ்டபிள் வந்து, கமிஷனர் சார் வந்திருக்காருங்க என்று சொல்ல, தேவையா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் என்று கிளம்பினார். என்ன ஆயிற்று? ஏதாவது காரணம் தெரிந்ததா? இல்லை சார், நிறைய விசாரித்தேன். ஃபேமிலியில் தான் இன்னும் தீர விசாரிக்கவில்லை. சுற்றுப்பட்டவர்கள், ஆபீஸ்காரர்கள், சிநேகிதர்கள் எல்லோரையும் விசாரித்தேன். எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அவளை கொல்லக்கூடிய அளவுக்கு விரோதம், காதல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரைட் கேர்ள். போஸ்ட்மார்ட்டம் ஆகிவிட்டதா? ரிப்போர்ட் பார்க்கிறீர்களா? கத்திக்குத்து, ஆழ பதிந்த ஒரே ஒரு கத்திக்குத்து. கம்ப்ளீட்டாக பேசேஜையே கிழித்து. இன்டென்ட் டெத். சாயங்காலம் 6:30 மணிக்கு. கப்பன் பார்க்கிலே 6:30 மணிக்கு ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கிறாள். ஜனங்கள் பட்டாணி கடலை தின்று கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஊரப்பா இது? பிரின்ஸ் நிறைய இருக்கிறது. பிளட் கிளாட் சாம்பிள் லேபரட்டரியில் எடுத்திருக்கிறார்கள். செமினல் ஸ்டெயின் எதுவும் கிடையாது. இவளை எதற்கு கொன்றான் என்றே தெரியவில்லை. பணத்துக்கு அல்ல, உடலுக்கு அல்ல, வெறுப்புக்கு அல்ல. டிஃபிகல்ட். வேறு ஏதாவது ஆங்கிளில் பார்க்க வேண்டியதுதான். கொன்றவன் எதையும் மறைக்க விரும்பியதால் தெரியவில்லை. அவனிடம் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அவள் கைப்பை பக்கத்தில் ஒழுங்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த புத்தகமும் அப்படியே. உடல் நன்றாக மூடப்பட்டிருந்தது. கைரேகைகள் பதிவதை பற்றி அவன் கவலைப்படுகிறவனாக தெரியவில்லை. அந்த பையில் மிக தெளிவாக விரல் அடையாளம் அவனுடையது பதிந்திருக்கிறது. அவன் சட்டையின் நூல் ஒன்று அகப்பட்டிருக்கிறது. அதை லேபரேட்டரிக்காரர்கள் என்ன செய்ய போகிறார்கள் தெரியாது. அப்புறம் இந்த அப்சரா. அப்சரா என்கிறது ஒரு கடையின், வீட்டின், தியேட்டரின் பெயராக இருக்கலாம். அதை ஏன் அவன் கைப்பட எழுத வேண்டும்? அப்புறம் அது எழுதியிருக்கும் காகிதம் எனக்கு முக்கியமாக படுகிறது சார். பின்னால் அழுக்கு கோடுகள். அதில் ஏதாவது செய்தி இருக்க வேண்டும். கோர் ஆஃப் டிடெக்டிவ்ஸுக்கு கொடுத்து பார்க்கலாமா? இல்லை சார், நானே முயன்று பார்க்கிறேன் என்று ஏறக்குறைய கெஞ்சினார் தேவையா. அத்தியாயம் 7. பிரேமா, இன்னும் கிளம்பவில்லை நீ? ஒரு நிமிஷம் அம்மி. டைனிங் டேபிள் முழுவதும் புத்தகங்கள் பரவி கிடக்க, இடக்கையில் பாதி கடித்த ரொட்டி துண்டு, வலக்கையில் பென்சில் வைத்துக்கொண்டு மிக வேகமாக ஹோம்ஒர்க், ரைட் த யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ் கிவன் பிலோ. நாக்கை நீட்டிக்கொண்டு வாயை விதவிதமாக பண்ணிக்கொண்டு தன் மகள் அவசரமாக கொட்டுவாயில் வீட்டுப்பாடம் செய்வதை பார்த்தாள். அவசர அவசரமாக கோதி வாரப்பட்டு ரப்பர் வளையல் போட்டு அடக்கப்பட்ட தலைமுடி, திட்டு திட்டாக பவுடர். சாயங்காலம் சொன்னேன், ராத்திரி சொன்னேன், இந்த ஹோம்ஒர்க்கை அப்பவே பண்ணி தொலைத்து விடு என்று. மனம் இதுதானா? பஸ்ஸுக்கு 3 நிமிஷம் இருக்கிற போதுதானா? எனக்கு ஏன் இப்படி ஒரு பெண் பிறக்க வேண்டும்? ஷட்டப். எனக்கு ஏன் இப்படி ஒரு மம்மி பிறக்க வேண்டும்? மம்மி, வாட் இஸ் அன் யூனிவர்சல் செட்? பிரேமா என்று வீட்டு வாசலில் ஒரு சங்கீத குரல் கேட்டது. கீதா வந்து விட்டாள். கமிங் கீத்து. பாக்கியை பஸ்ஸில் போட்டுக்கொள்கிறேன் மம்மி என்று தாயின் கன்னத்தில் ஒரு முத்திரை வைத்துவிட்டு ஒரே ஓட்டம் வெளியே. மறுபடி ஒரே ஓட்டத்தில் உள்ளே வந்து மறந்து போன டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு 13 வயசு புயல். ஹாய் கீத்து, ஹாய். பிரேமா அவளை விட உயரமாகவும் பருமனாகவும் இருந்தாள். நாங்கள் எல்லாம் சிக்கன் சாப்பிடுகிறோமே. பிரேமாவுக்கு அந்த பள்ளியின் சீருடை போதவில்லை. பல பல இடங்களில் பிரித்து தைக்கப்பட்டிருந்தது. மதமதவென்று நல்ல ஊட்டமாக இருந்தாள். கீதா கண்ணாடி போட்டுக்கொண்டு கெச்சலாக இருந்தாலும் கீதாவுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. கீதா தான் தலைவி. அவள்தான் ஆசான். அவளுக்குத்தான் எல்லா பதில்களும் தெரியும். வீட்டை விட்டு வெளியே கொஞ்ச தூரம் நடந்ததும், பிரேம், லுக் என்றாள். நியூஸ் பேப்பர் அட்டையில் ஒரு புஸ்தகம் பிரித்து பார்த்தாள். ஹெரால்டு ராபின்ஸின் பைரேட். ஊ என்றாள் பிரேமா. சுற்றிலும் பார்த்தாள். எல்லாம் இருக்கிறது. இதில் பெரிய புஸ்தகம் 3ஆக பிரித்து ஸ்கூல் புத்தக சைஸுக்கு செய்திருக்கிறோம். பாக்கி 2 பண்டரியும் விமலாவும் படிக்கிறார்கள். பிரேம், படித்து பார்க்கிறாயா? புரியாது. புரிகிறது, நன்றாக புரிகிறது. அதுக்கு என்ன வார்த்தை தெரியுமா? எதற்கு? நீ என்ன சொல்கிறாய் என்றே எனக்கு தெரியாது கீத்து. ஆஹா, பாசாங்கு. பிராமிஸ், மண்டையில் அடித்து என் அப்பா அம்மா சாட்சியாக சொல். உனக்கு அதற்கு அர்த்தம் தெரியாது? தெரியாது. பிராமிஸ்? பிராமிஸ் எதற்கு செய்ய வேண்டும்? அதான் சொல்லிவிட்டேனே. யூ ஆர் எ லயர் மேன். நோயா என்று நமட்டு சிரிப்பு சிரித்தாள். கீதா இதையெல்லாம் சொல்லும்போது அவள் உள்ளே ஒரு பரபரப்பு ஏற்படும். இன்னும் ஏதாவது சொல்ல மாட்டாளா என்றிருக்கும். பிரேமா சமீபத்தில் மாறிவிட்டாள். அவளுக்கே அவள் இடுப்பு பெரிதாகி கொண்டு வருவதும் மார்பில் மாற்றங்களும் தெரிய சில தனி நேரங்களில் அதிக ஏக்கமும் பயமும் கூட இருந்தது. நான் ஒரு பையனாக இல்லையே என்கிற ஏமாற்றத்தின் தீவிரத்தை அவளால் சில சமயங்களில் சமாளிக்க முடியவில்லை. சில சமயங்களில் அவள் பையன்களை ஒரேயடியாக வெறுத்தாள். நிறைய பயந்தாள். குழந்தை பிறப்பது பற்றி, பாய்ஸ்களுடன் பேசுவது பற்றி, அப்புறம் அந்த அசுத்தம் பற்றி. உடனே கீதாவின் வினோதமான காரணங்கள், வினோதமான நம்பிக்கைகள். பஸ் நிலையத்தில் ஒருவன் வந்து அவர்களை நெருங்கி விசாரித்தான். ஒரு காகிதத்தில் எழுதியிருந்த விலாசத்தை காட்டி
இந்த வீடு எங்கே இருக்கிறது என்றான். அங்கிள், அது என் வீடு. இங்கிருந்து 2 பர்லாங் இருக்கிறது. உங்களுக்கு யார் வேண்டும்? எனக்கு எனக்கு உன் பெயர் என்ன? பிரேமா. எங்கள் வீட்டில் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? பஸ் வந்துவிட பிரேமாவும் கீதாவும் முன்பக்கத்தில் ஏறிக்கொள்ள அவன் பின்பக்கம் தொத்திக் கொண்டான். அதை அவர்கள் பார்க்கவில்லை. பிரேமா அவனை உடனே மறந்து போய்விட்டாள் கீதாவின் வளவள பேச்சில். ஃபென்டாஸ்டிக்யா, ஒரு பெரிய ஷேக், ஆயில் கிங்டம், ஏரோப்ளேனில் ஒரு ஜப்பானிய பெண். கீது, எனக்கு இந்த புத்தகம் எல்லாம் பிடிக்காது. உனக்கு என்ன புத்தகம் பிடிக்கும்? டின்டின், ஆர்ச்சி காமிக்ஸ், எல்லாம் குழந்தைகள் சமாச்சாரம். ஷட்டப். பஸ் இன்னும் நிரம்பிக் கொண்டிருந்தது. பிரேமாவும் கீதாவும் சற்று பிரிந்து விட்டதால் அந்த பேச்சு தொடர முடியவில்லை. அங்கிருந்து இருவரும் சங்கேத பாஷையில் பேசி சிரித்து கொண்டார்கள். பின்பக்கத்தில் பட்டையை பிடித்துக்கொண்டு தொங்கிக் கொண்டிருந்த அவன் பிரேமாவை பார்த்து கொண்டிருந்தான். அடர்த்தியான நிறைய கேசம், காது, கழுத்து, எங்கும் நகைகள் கிடையாது. பச்சையும் நீலமும் கலந்த சீருடை, வெள்ளமாக புத்தகங்கள், ஜாமெட்ரிக் பாக்ஸ், பேனாக்களுக்கென்று ஒரு பெட்டி, ஒரு ஃப்ளாஸ்க், ஒரு டிஃபன் பாக்ஸ். நான் ஏன் இந்த சிறிய பெண்ணை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன்? ஆபீஸில் இருக்க வேண்டியவன் அல்லவா நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? இதில் ஏன் ஒரு தவிர்க்க முடியாத தன்மையை உணர்கிறேன்? எதற்காக என் உத்தியோகத்திலிருந்து விலகி இவ்வளவு தூரம் விலாசம் தேடி வந்து இந்த பெண்ணை பின்தொடர்கிறேன்? நான் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? நான் யார்? எத்தனை வயதிருக்கும் அவளுக்கு? 14, 15? இந்த கிளாஸில் படம் போட தெரிந்தவர்கள் நில்லுங்கள். ரத்தினவேலு என்ற பையனும் அவனும் நின்றார்கள். உனக்கு படம் போட தெரியுமா? புழுகாதே, உங்க அப்பா கிட்ட சொல்வேன். உட்கார்ந்து விட்டான். சாப்பிட உட்காரும்போது நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன், கேட்டியா? என்னடா பால் நெற்றி அது? மிதிக்கவே மிதிக்கிறார். இல்லையப்பா, மறந்துட்டேன்பா, அடிக்காதீங்கப்பா, வலிக்கிறதப்பா, வயத்துல உதைக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏதாவது தப்பி தவறி கீழே பட்டெடுத்துனா என்ன ஆறது? முதுகுல அடியுங்கோ. ஏண்டா பண்ணாட, அப்பா சொல்றாரு கேட்க வேண்டாம்? அவர் எவ்வளவு பெரியவர், அவர் வார்த்தைக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? சோறு கிடையாது உனக்கு, போ வாசல்ல போய் நில்லு, எச்சக்கல நாயே. அம்மா அடிக்க மாட்டாள், கிள்ளுவாள். அம்மா அழகாக இருப்பாள். நடக்கும்போது கொலுசு சத்தம் கேட்கும். வெற்றிலை நிறைய போட்டுக்கொண்டு விரலில் இருந்து சுண்ணாம்பை தெரிப்பாள். அப்பா திண்ணையில் 504 விளையாடுவார். வீணை சுப்ரி வீட்டு மாடியில் 3 சீட்டு ஆடுவார். அப்புறம் என்னவோ சாப்பிடுவார். என்னை கூன் போடாதே என்று அடிப்பார். ராமகிருஷ்ணனின் உபன்யாசங்களை படிக்க சொல்லிட்டு அடிப்பார். அல்ஜிப்ரா வரவில்லை என்றால் அடிப்பார். வாங்க குமாரசாமி, உள்ள வாங்க. அவரா? அவர் இல்லையே. பஸ்ஸில் கூட்டம் குறைய அந்த 2 பெண்களும் பாய்ந்து ஒரு சீட்டில் இடம் பிடித்து உட்கார்ந்து உடனே பேச ஆரம்பித்தனர். அவன் மெதுவாக முன்னேறி அவர்கள் அருகில் கம்பியை பிடித்து கொண்டு நின்றான். அப்பா சொல்லி வைத்திருக்கிறார், நிச்சயம் அழைத்து போவேன் என்று சொல்லி இருக்கிறார். பெங்களூரிலேயே இருக்கிறது ஸ்டூடியோ. ஹிந்தி கூட எடுக்கிறார்கள். அனுரோத் பார்த்தாயோ? ரிஷி கபூர் இல்லையே, பார்க்க மாட்டாயே. ரிஷி இஸ் ஃபேப்யா என்றாள். சட்கபீர் பேடியை பார்த்திருக்கிறாயா? ஓ நோ, உன்னை ஒரு விரலால் தூக்கி விடுவான். பாஷ்யம் சர்க்கல் யாரி? அந்த பெண்கள் இறங்கி கொண்டனர். அவனும் தயங்கி இறங்கி கொண்டான். இன்னும் பேசிக்கொண்டே அவர்கள் இருவரும் இடப்பக்கம் சரிவில் இருந்த அந்த பள்ளியை நோக்கி செல்ல இவன் மர நிழலிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். கல் கட்டிடம், வரிசையாக சோல்ஜர்கள் போல நிற்கும் கோந்து மரங்கள், சிமெண்ட் தளம், கொடிக்கம்பம். பெரும்பாலான சிஸ்டர்கள் கண்ணாடி அணிந்திருந்தார்கள். ஒரே சீராக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். பின்பக்கம் மைதானம் தெரிந்தது. பாஸ்கெட் பால் வளையங்கள் தெரிந்தன. அந்த நூற்றுக்கணக்கான பெண்களின் வெள்ளத்தில் பிரேமாவும் கீதாவும் கரைந்து போயினர். எத்தனை பெண்கள்! ரிப்பன் வைத்தது, ரிப்பன் வைக்காதது, கண்ணாடி போட்ட பெண்கள், உயரம், குட்டை, ஒல்லி, ஹைஜம்ப் தாண்டும் பெண்கள், பாடும் பெண்கள், நடனமாடும் பெண்கள், படிக்கும் பெண்கள், படம் போடும் பெண்கள். மெதுவாக மெதுவாக அவர்கள் ஆரவாரம் குறைந்து பள்ளிக்கூடத்தினுள் மறைய ரென்வாரின் சித்திரத்தை விட அழகாக இருக்கும் பெண்கள், ஸ்கூல் பெண்கள். அவன் பெட்ரோல் பங்கின் எதிரில் இருந்த காஃபி ஓட்டலில் டெலிஃபோன் செய்தான். காஃபி சாப்பிட்டான். இந்த ஸ்கூலுக்கு லஞ்ச் டைம் எத்தனை மணிக்கு விடுவாங்க? 12:30 சார். அவன் ஹோட்டலில் இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு மறுபடி சென்றான். என்னையாது, இப்பத்தான் ஃபோன் பண்ணின, ஆஃபீஸுக்கு வரமாட்டேன்னு உடனே வந்து நிற்கிறியே. பாதி நாள் வேலை செய்யலாம்னு உத்தேசம். 12 மணிக்கு கிளம்பிடுவேன். மத்தியானம் வரமாட்டேன், ஜோலி இருக்குது. வினோதமான ஆசாமியா நீ? ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அறையில் அவன் நுழைந்தான். நடுவே கம்ப்யூட்டரின் மத்திய ப்ராசஸரின் விளக்குகள் கண் சிமிட்ட, இந்த பக்கம் டேப் யோசித்து யோசித்து புறப்பட்டு இயங்கி நின்று லைன் பிரிண்டர் திரௌபதியின் புடவை போல் ஸ்டேட்மெண்ட் அடித்து தள்ள அவன் ஒரு தடவை கன்னத்தில் போட்டுக்கொண்டு விட்டு தன் அறையில் போய் உட்கார்ந்தான். எதிரே தீவிரமாக புரோகிராம் எழுதி கொண்டிருந்த மணி நிமிராமல், ஹலோ
என்றான். ஹலோ, அந்த ஷெட்யூலை முடித்து விட்டாயா? பாஸ் கேட்டார். எந்த ஷெட்யூல்? வெள்ளிக்கிழமை கொடுத்தாரே. நான் இனிமே கோபால் எழுதுவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன். நீ தீர்மானித்தால் போதாது. புதிதாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமே எழுதப் போகிறேன். டோன்ட் பி சில்லி, உளராதே. பாரேன், இதையெல்லாம் ஸ்கிராப் பண்ணிவிட்டு இப்போது என்ன எழுதி கொண்டிருக்கிறாய்? பேட்னம் என்கிற விளையாட்டு. உன்னை போன்ற பாமரர்களை எப்போதும் கம்ப்யூட்டர் ஜெயிக்கிற மாதிரி. அதற்காகத்தான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறார்களா? கொடுத்த வேலையை செய்யக்கூடாதா? கொடுத்த வேலையை முடித்துவிட்டுத்தானே செய்கிறேன். எங்கே அந்த ஷெட்யூலை இன்னும் முடித்தாகவில்லை. அவரானால் என் தலையை தின்னுகிறார். ஏன் இப்படி டாட்ஜ் பண்றே? சரியாய் பாதி நாள் வேலைக்கு வருவதில்லை. வந்தால் இந்த மாதிரி பேட்னம் எழுதுகிறாய். என்ன ஆயிற்று உனக்கு? ஒன்றுமில்லை. ஐ எம் ஆல்ரைட். யூ ஆர் நாட் ஆல்ரைட். அவன் தன் பையிலிருந்து எக்ஸ்பிரஸ் பேப்பரை எடுத்தான். அது 8ஆக மடிந்திருந்ததை பிரித்து 2ஆம் பக்கத்திற்கு சென்றான். பாடி இன் பார்க். ஏர்லி மார்னிங் எஸ்டர்டே த பாடி ஆஃப் எ யங் கேர்ள் வாஸ் ஃபவுண்ட் ஸ்ப்ரால்டு ஓவர் எ லஷ் கிரீன் லான் இன் கபான் பார்க். The girl later identified as Aruna, 23, was stabbed presumably with a sharp knife for unknown reason. Police have registered a case of murder. பேப்பர் இருக்கா என்றான். அதான் கையிலே வைத்திருக்கிறாயே. இது முந்தா நாள் பேப்பர் என்றான். பிரேமா, நீ ஏன் எழுதவில்லை? நோட்டு தீர்ந்து விட்டது சிஸ்டர். நோட்டு தீர்ந்து விடுவதற்கு முன் புது நோட்டு வாங்கி கொள்ள வேண்டும். நீ மிகவும் கவனக்குறைவானவள். பிரேமா, கிளாஸை விட்டு வெளியே போய் இந்த பீரியட் முழுவதும் வெளியே நில். பிரேமாவுக்கு அழுகை வந்தது. அம்மாவின் மேல் ஆத்திரம் வந்தது. தினம் விசாரிப்பாளே, எந்த நோட்டு காணோம், எந்த நோட்டு தீர்ந்து விட்டது என்று. நேற்று விசாரிக்கவில்லை. அம்மாவுக்கு என்ன தெரியும்? தினம் தினம் ட்ரெஸ் பண்ணி கொள்ளத்தான் தெரியும். கண்ணாடி முன் நின்று கொண்டு இப்படி பார்த்து கொண்டு அப்படி பார்த்து கொண்டு வயிற்றை கார்செட் போட்டு அழுத்தி பிரேமா கிளாஸுக்கு வெளியே நின்றாள். எதிரே இருந்த கடிகாரத்தை பார்த்தாள். 12:15. இன்னும் 15 நிமிடம்தான் இருக்கிறது. பிரேமா தன் பர்ஸை பார்த்தாள். 2 ரூபாய் இருந்தது. ஸ்கூல் வாசலிலேயே கடை இருக்கிறது. போய் அந்த நோட்டை வாங்கி கொண்டு வந்து விடலாம். சைக்கிள்களில் டிஃபன் கேரியர்கள் வந்து கொண்டிருந்தன. பிரேமா ஸ்கூல் வாசலை விட்டு வெளியே வந்தாள். நல்ல வெயில். ஒரு பஸ் கடந்த பின் சாலைக்கு குறுக்கே சென்றாள். வினு ஸ்டோர்ஸில்தான் எல்லாம் வாங்குவாள். பச்சை காகிதம், நீல காகிதம், தங்க காகிதம், நோட்டுகள், பிளாஸ்டிக் மோதிரங்கள், ஜவ்வு மிட்டாய், பபிள்கம், டைம் டேபிள் அட்டைகள். வா பாப்பா, என்ன வேணும்? ஒரு நோட்டும் சூயிங்கம்மும் வாங்கி கொண்டாள். மறுபடி குறுக்கே நடக்கும்போது ஹலோ பிரேமா என்று குரல் கேட்டதும் திரும்பினாள். காலையில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்த அங்கிள். ஹாய் அங்கிள், எங்கள் வீட்டை கண்டுபிடித்தீர்களா? கண்டுபிடித்தேன், தேங்க்ஸ். உன் அப்பா சொன்னார். ஃபிலிம் ஷூட்டிங் பார்க்க வேண்டும் என்று பிளான் போட்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம். பிரேமாவின் கண்கள் அகல விரிந்தன. அதற்குத்தான் நான் வந்தேன். இன்றைக்கு சாமுண்டீஸ்வரி ஸ்டூடியோ போக போகிறேன். ஹிந்தி படம் ஒன்று ஷூட்டிங் நடக்கிறது. ரிஷி கபூர். என்ன, ரிஷி கபூரா என்று துள்ளினாள். உன் அப்பாவும் அம்மாவும் அங்கே நேராக வந்து விடுவார்கள். உன்னை அழைத்து வர சொன்னார்கள். வருகிறாயா? வருகிறேன். ஓ நோ, என் புத்தகங்கள் எல்லாம் கிளாஸில் இருக்கிறது. இப்போது விடமாட்டார்களே. அவள் முகத்தில் ஏமாற்றம் படர்ந்தது. அவசரமில்லை, 2:30 மணிக்குத்தான் ஷூட்டிங். உனக்கு எத்தனை மணிக்கு லஞ்ச்? 12:30 1:30 வரை. சரி, நான் 1:30 வருகிறேன். நீ லஞ்சு சாப்பிட்டு விட்டு ரெடியாக இரு. எல்லா பெண்களும் வகுப்புக்கு போன பிற்பாடு நீ மட்டும் வெளியே வந்துவிடு. கீத்துவை மட்டும் அழைத்து செல்லலாம் அங்கிள். அவளை விட்டு சென்றோம் என்று தெரிந்தால் என்னுடன் பேசவே மாட்டாள். சாரி பிரேமா, எனக்கு 3 பேருக்குத்தான் பாஸ் இருக்கிறது. இன்னொரு நாள். இன்றைக்கு நீ மட்டும் வா. என்ன? பை. பை அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். ஞாபகம் இருக்கட்டும், சரியாக 1:30 மணிக்கு பெல் அடித்ததும். நிச்சயம் அங்கிள். நீ வருவதை பற்றி வேறு யாரிடமும் சொல்லிவிட வேண்டாம். நிச்சயம் அங்கிள். அவள் உற்சாகமாக நடந்து பள்ளிக்குள் நுழைந்தாள். பஸ்ஸில் வந்து இறங்குகிறேன். இந்த பெண் 1000-ல் ஒருத்தி வெளியே வருகிறாள். தலைவிதி என்கிறார்களே, இதுதான். இவளை நான் எங்கே அழைத்துச் செல்லப் போகிறேன்? அந்த ஸ்டூடியோ எங்கே இருக்கிறது? இவளை நான் என்ன செய்ய போகிறேன்? ஏன் இவ்வளவு கவனமாக திட்டமிடுகிறேன்? நான் செய்வது தப்பா? ச! அவனுள் அந்த உத்வேகம் புறப்பட்டது. பஸ்ஸில் காலையில் ஆரம்பித்த அந்த பிடிவாதம் ஆபீஸில் உருப்பெற்று இங்கே வந்து சாதகமாக திருப்பம் பெற்று சாதகம் எது, பாதகம் எது? நான் ஒரு தூதன். மெல்ல நடந்து கார்ப்பரேஷனின் நீச்சல் குளத்தை அணைத்து கொண்டு சென்ற ரோட்டில் நடந்தான். நீச்சல் குளத்தில் சுற்றிலும் கற்சுவர்கள் உயர எழுப்பப்பட்டு வேடிக்கை பார்க்க வகையில்லாமல் மறைத்தன. மிக உயரத்தில் இரவில் ஒளி தர ஹாலோஜன் விளக்குகள். சிறிது நேரம் குளத்தை அடுத்த சாங்கே ஏரியின் கரையில் நின்றான். கையால் ஆகாத படகு ஒன்று அருகே ஆடிக்கொண்டிருந்தது. மீன் பிடிக்கக்கூடாது என்றது போர்டு. எதிரே ஏரியின் வரப்பை அடுத்த உயர்ந்த சாலையில்
கார்களும் பஸ்களும் சென்று கொண்டிருந்தன. ஏதடி இந்த காசு மாலை உனக்கு? நான் பார்த்ததே இல்லையே, ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கேனே. அப்பா மிதந்து மிதந்து வந்து அந்த கரையில் ஏறினார். ஏன் திரும்பி வர? அங்கேயே போ. அப்பா இல்லை. அப்பாவுக்கு நீந்த தெரியாது, எனக்கு தெரியும். அப்பா செத்து போய் எத்தனை நாள் ஆச்சு? எஸ்எஸ்எல்சி வரை அரைச்சம்பளம். அப்புறம் அது என்னடா, எஃப்ஏ பிஏ எம்ஏ எல்லாம் அரைச்சம்பளத்துல தான் படிச்சான். மெடல் எல்லாம் வாங்கியிருக்கான். கெட்டிக்காரன். என் ஃபேமிலி பாருங்கோ. உங்க ஃபேமிலியா? சிரிப்பு வெடிக்கிறது. அரைச்சம்பளம் கூட யார் ஓய் கொடுத்தா? என் ஒய்ஃப் தான் இருக்கிற நகையெல்லாம் விற்று கடன் வாங்கி கஷ்ட ஜீவனம்தான். கடைசி காலத்தில் அவன் தானே காப்பாற்றணும். காப்பாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கா ஓய். 1:30 மணிக்கு பிரேமா சினிமா ஸ்டூடியோ அங்கிளை தேடிக்கொண்டு வெளியே வந்தாள். அவள் நெஞ்சு துள்ளியது. ஏக் மே ஏக் தூ ஹை தூ, டங் 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 என்று இசைத்தது. ஸ்கூல் புத்தகங்களை அணைத்து கொண்டு, டிஃபன் பாக்ஸ், ஃப்ளாஸ்க் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு, அடிக்கடி தலைமுடியை தள்ளி விட்டு கொண்டு, ஹாய் அங்கிள், நான் ரெடி என்றாள் பிரேமா. ஒரு நிமிஷம் பிரேமா என்று அவளை மேலே நிறுத்திவிட்டு நீச்சல் குளத்தின் வாசலுக்கு சென்றான். இரும்பு கிராதி கேட் மூடி கம்பி முறுக்கி இருந்தது. கூப்பிட்டான். உள்ளே கொலாப்சபிள் கேட் மூடி இருந்தது. ஒரு காவல்காரன் காக்கி பட்டையும் அழுக்கு பேண்ட்டுமாக வந்தான். இப்ப திறக்காது, சாயங்காலம் வாங்க என்றான். நான் நீந்த வரல, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் விளக்க செக் பண்ணணும். போன வாரம்தான் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணி பல்பு போடுறதுக்கு வந்திருக்கே. பின்னால ஆள் வருது, கதவை தர. அவன் அழுத்து கொண்டே கதவை திறந்தான். ரொம்ப நேரம் ஆகுமா? ஏன்? அந்த கடை வரைக்கும் போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு வரேன். போயிட்டு வாங்க. வேறு யாரையும் உள்ள விட்டுறாதீங்க. இல்ல, போங்க. அவன் நிதானமாக உள்ளே நுழைந்தான். பிரம்மாண்டமான நீண்ட நீல சதுர பரப்பு, ஏறக்குறைய ஒலிம்பிக் அளவு நீச்சல் குளம். அவனுள் அந்த ஏக்கம் திடும் திடும் என்று இடித்தது. பாம்புகள் முறுக்கேறி ஒரு ஜுரம் போல உணர்ந்தான். தன்னந்தனியாக ஒரு குளம். 3 அடி, 5 அடி, 6 அடி, 10 அடி, 15 அடி நீரின் மேற்பரப்பு சூரிய ஒளியில் சுந்தர நடனமாடியது. வெளியே வந்தான். பிரேமா மேட்டில் மெயின் ரோட்டில் நின்று கொண்டிருந்தாள். பிரேமா என்று கூப்பிட்டான். அவள் திரும்பி கையாட்டினாள். இங்க வா என்று அழைத்தான். என்னையா என்று தன் மார்பை தொட்டு கேட்டாள். ஆம் என்று தலையசைத்தான். அவள் ஓட்டமும் நடையுமாக வந்தாள். வாட் இஸ் இட் அங்கிள்? நீ நீச்சல் குளம் பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன், இது பார்த்ததில்லை. உள்ளே வந்து பார். புல்வெளியை கடந்து அவள் உள்ளே நுழைந்தாள். சூயிங்கம் என்று கொண்டே ஆச்சரியத்துடன் பார்த்தாள். மை காட், இட்ஸ் வெரி பிக். உனக்கு நீந்த தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு? நன்றாக தெரியும். உற்சாகமாக அந்த தண்ணீர் அவனை வரவேற்றது. தன் சட்டையையும் பேண்ட்டையும் கலற்றி சுருட்டி வைத்தான். தண்ணீரில் பாய்ந்தான். மெல்ல நிதானமாக நீந்தினான். திறமையாக நீந்தினான். பிரேமா கரையில் கூடவே நடந்தாள். எவ்வளவு நீந்தி இருக்கிறான். கிணற்றில், குளத்தில், ஆற்றில், புது வெள்ளத்தில். அந்த நீச்சலின் போதுதானே சண்டை வந்து அப்துல் சலாம் அந்த கேள்வி கேட்டான். என்னடா ரேட்டு உங்க அம்மாவுக்கு? துரத்தி துரத்தி பிடிக்க முடியாமல், அங்கிள் ஃபிலிம் ஷூட்டிங்கிற்கு நேரமாகல என்றாள் பிரேமா. அவள் கரையில் நின்று கொண்டிருக்க அவன் தண்ணீரில் கண்ணை துடைத்து கொண்டு தலையை சிலிர்த்து கொண்டு நோக்க, கீழிருந்து மெலிதாக அலைந்து காற்றில் அவள் ஸ்கர்ட் உயர, அந்த பெண்ணின் கால்களின் ஸ்தம்பிக்க வைக்கும் வெளுப்பும் உள்ளுடைகளும் தெரிய, பிரேமா கிவ் மீ அ ஹேண்ட். நீ படிச்சதெல்லாம் அப்படி சம்பாதிச்சதுல தானடா உங்க அப்பன் ஆடின 3 சீட்டுக்கும் ஃப்ளாஸ்காக குடிச்சதுக்கும் எங்கிருந்துடா பணம் வந்தது? கமான் பிரேமா, கிவ் மீ அ ஹேண்ட். புத்தகங்களையும் டிஃபன் பாக்ஸையும் கீழே வைத்துவிட்டு பிரேமா குனிந்து அவன் கையை பிடிக்க, அப்படியே அவளை இழுத்து வாங்கி கொண்டான். அவள் முதலில் சிரித்தாள். வாட்ஸ் இட் அங்கிள் என்றாள். அவள் கால்கள் வானத்தில் தவித்தன. சுக்கென்று தலையை சிலித்து அவன் மார்பின் மேல் பாச்சை மாதிரி ஒட்டிக்கொள்ள முயற்சிக்க, அவள் தலையை பிடித்து தண்ணீருக்குள் அழுத்த, சர்வமும் நனைந்து உடைக்குள் உடம்பு தெரிய, என்ன இளமை, ததும்பும் இளமை. அவள் மூச்சு திணறியது. காலன் காலனாக தண்ணீரை விழுங்கினாள். கை கால்கள் எல்லாம் இலக்கில்லாமல் அடித்து கொண்டன. அவள் நல்ல வலுவுள்ள பெண். அவளை விடாமல் அவள் தலையை தண்ணீருக்கு அடியிலேயே பிடித்திருப்பதில் அவனுக்கு மிகுந்த சிரமம் இருந்தது. இப்படி தண்ணீரில் அழுத்தி வெளிவராமல் தடுக்கப்படும் போது அஸ்பிக்சியா ஏற்படுகிறது. மூச்சடைப்பு. சுவாசப்பைகளில் காற்றுக்கு பதில் தண்ணீர் நிரம்பி விடுகிறது. பிராணவாயு தடையினால் உடம்பின் உன்னதங்கள் விஷமடைந்து 2-5 நிமிடங்களுக்குள் மரணம் சம்பவிக்கிறது. பிரேமா ஆரோக்கியமான பெண். அவள் உயிர் பிடிவாதமாக பிரிய மறுத்து திணறி திக்குமுக்காடி 4.5 நிமிடங்கள் தங்கியது. அப்புறம் அலைச்சல் நின்று போய்விட்டது. அவன் மெதுவாக கம்பி படியேறி கரையேறினான். தன் பனியனை கழற்றி பிழிந்தான். பிரேமாவை பார்த்தான். கனவுலகில் போல
ஸ்லோ மோஷனில் அவள் உடல் புரண்டு துவண்டு மெதுவாக கீழே சென்று கொண்டிருந்தது. தலைமுடி அலைப்பாய்ந்தது. உடை மயில் தோகை போல பரவியது. அந்த கண்கள் திறந்திருந்தன, பார்க்கவில்லை. தன் பனியனால் தலை துவட்டி கொண்டான். சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான். பேண்டை உதறி அதனுள் கால்களை விட்டுக்கொண்டு ஜிப்பை இழுத்து விட்டுக்கொண்டு தலையை விரல்களால் கோதிவிட்டு கொண்டு கிளம்பினான். நீச்சல் குளத்தின் கரையில் பிரேமாவின் புத்தகங்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், ஃப்ளாஸ்க் ஒன்று, புதிதாக வாங்கிய நோட்டு புத்தகம் எல்லாம் பிரேமாவுக்காக காத்திருந்தன. வெளியே சரிவில் ஏறும்போது வாட்ச்மேன் எதிர்பட்டான். என்னண்ணே, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. பூட்டிடலாமா? பூட்டிடலாம். குளிச்சிங்களா என்ன? ஆமாம். 5 நிமிடங்களுக்குள் நீரில் மூழ்கின உடலை இழுத்து போட்டு உடனே உடைகளை களைந்து நெஞ்சு தண்ணீரை நீக்கிவிட்டு உடம்பை தேய்த்து சூடு பண்ணி செயற்கை சுவாசம் கொடுத்தால் அவள் பிழைக்கலாம். காவல்காரன் அந்த கொலாப்சிபிள் கேட்டை மூடி சாவி கொத்தை எடுத்து நிதானமாக பூட்டினான். பாஷ்யம் சர்க்கிளில் இருந்து 1 பர்லாங் நடந்ததும் தான் அவனுக்கு ஆட்டோ கிடைத்தது. ஆட்டோவில் உட்கார்ந்து அது ஆடி ஆடி செல்ல பிரேமாவை மறந்துவிட்டான். சரஸ்வதி பாய். என்ன பெயர் அது? டைவ் அடிப்பதில் கர்நாடக மாநிலத்தில் 2ஆம் அவனான பிரபாகரன் உச்சிக்கு சென்று டைவிங் போர்டில் நின்றான். தன் 2 கைகளையும் ஒன்று சேர்த்து கூர்மைப்படுத்தி கொண்டு ஒரு துள்ளு துள்ளி அம்பு போல நீரில் பாய்ந்தான். ஒரு திவலை கூட தெரிக்காமல் மிக அருமையாக உள்ளே சென்றான். ஆரம்ப வேகத்தில் ஏறக்குறைய தண்ணீரின் அடிமட்டத்துக்கே சென்றுவிட்ட அவன் கைகளில் ஏதோ பட்டது. கண்ணை திறந்தான். ஒரு பள்ளிக்கூடத்து பெண் வாய் திறந்து அவனை வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். பிரபாகரன் தண்ணீருக்குள் அலறினான். இந்த பெண்ணை நான் பார்க்கவே இல்லை. எப்போ உள்ளே வந்தது? அதுவும் நான் பெண்களை அனுமதிக்கிறதே இல்லையே. பெண்களுக்கு என்று தனி நேரமாச்சே. யூசி இன்ஸ்பெக்டர், எப்படியா உள்ள வந்தது? நீ வாசல்ல தானே நின்று கொண்டிருந்தாய்? ஆமாம் சார். இதை விட்டு விலகவே இல்லை? இல்லை சார். சரியாக ஞாபகப்படுத்தி சொல். சத்தியமாக ஸ்விம்மிங் பூல் திறந்ததிலிருந்து நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். இந்த பெண் உள்ளே போயிருக்க முடியாது. சத்தியம். அதற்கு முன்னால் தான் பூட்டியே இருந்ததே. பூட்டி சாவி என்னிடம்தான் இருக்கிறதே. இந்த வழி இல்லாமல் வேறு வழி இருக்கிறதா? இல்லை, இது ஒரு வழிதான். மற்றதெல்லாம் அடைத்திருக்கிறது. அல்லது சுவர். இந்த பெண் எப்படி? நான் திறக்கவே இல்லையே. எலக்ட்ரீஷியன் வந்தபோது மத்தியானம் ஒரே ஒரு தடவை திறந்து விட்டேன். அவன் வந்து ரிப்பேர் செய்துவிட்டு சென்றான். எலக்ட்ரீஷியன்? என்ன உளறுகிறாய்? எலக்ட்ரீஷியன் முந்தா நாள் வந்துவிட்டு போய்விட்டான். அதைத்தான் நானும் சொன்னேன். அவன் அதன் பலனாக பல்ப் மாற்ற வந்திருப்பதாக சொன்னான். இன்ஸ்பெக்டர் சார், இதில் ஏதோ வினோதமாக இருக்கிறது. இதோ பார் சாமானா, எலக்ட்ரீஷியன் வந்தான் என்கிறாயே, அவனுடன் இந்த பெண்ணும் வந்ததா? இல்லை, நிச்சயம் இல்லை. பல்ப் போட வந்தவன் என்கிறாயே, கையில் பல்பை பார்த்தாயா? அங்கே இருப்பது எல்லாம் எப்படிப்பட்ட பல்ப் தெரியுமா? உனக்கு ஹாலோஜன் லாம்ப் என்றால் தெரியுமா? குருட்டு முண்டமே. ஜஸ்ட் அ மினிட் மிஸ்டர். அனாவசியமாக அந்த கிழவன் மேல் கோபப்படாதீர்கள். பின் என்ன இன்ஸ்பெக்டர் சார், யாரோ எலக்ட்ரீஷியன் என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறான். கதவை திறந்து விட்டிருக்கிறான். என்ன வாட்ச்மேன் நீ? பொறுங்கள் சாமானா, நிச்சயமாக தெரியுமா அந்த எலக்ட்ரீஷியனுடன் இந்த பெண் வரவில்லை என்று? நிச்சயம் தெரியும். அவன் ரிப்பேர் செய்யும்போது நீ அவன் கூட இருந்தாயா? சாமானா தயங்கினான். கூட இருந்தாயா? சொல்லேன் கிழமே. ஷட்டப் மேன். நான் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற போது குறுக்கே நீ ஏன் கதறுகிறாய்? சாமானா, போலீஸ்காரர்களிடம் பொய் சொல்லக்கூடாது. நடந்தது என்ன? சொல்லிவிடு. எலக்ட்ரீஷியனை உள்ளே அனுப்பிவிட்டு நான் சர்க்கிள் கிட்டே சென்று ஒரு டீ சாப்பிட்டு விட்டு வந்தேன். எத்தனை நேரம் போயிருந்தாய்? வந்து 10 நிமிஷம். ஏன் 20 நிமிஷம் கூட இருக்குமா? யோசித்து இருக்கலாம். தேர் யூ ஆர் மிஸ்டர் சந்திரசேகர். அப்போதுதான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. விபத்து இல்லை இது. அவள் புத்தகங்கள் அத்தனையும் சலறையில் இருக்கின்றன. கால் பூட்ஸை கூட கழற்றாமல் அப்படியே யூனிஃபார்ம் சகிதம் விழுந்திருக்கிறாள் அல்லது தள்ளப்பட்டிருக்கிறாள். சாமண்ணா, அந்த எலக்ட்ரீஷியன் எப்படி இருந்தான்? சாமண்ணா யோசித்து சொன்னான். கண்ணாடி போட்டிருந்தான். கண் ஒரு மாதிரி தெரிஞ்சது. சட்டை போட்டிருந்தான். கூலிங் கிளாஸ் இல்லை. நிஜ கண்ணாடி. அதை சுற்றி ஒன்றுமே இல்லை. ஒட்ட வைத்தார் போல கண்ணாடி. கன்னடத்தில் பேசவில்லை, தமிழில்தான் பேசினான். திரும்பி வந்தபோது அவன் தலை நனைந்திருந்தது. குளித்தாயா என்று கேட்டதற்கு ஆமாம் என்றான். நோட்டு புத்தக கடை நாயர், இந்த பெண் அடிக்கடி நம்ம கடையில் சூயிங்கம் வாங்கும், நோட்டுகள் வாங்கும். இன்னைக்கு நோட்டு வாங்கி ரோடு கிராஸ் பண்றப்போ ஒரு நீலச்சட்டை ஆள் அவளை அணுகி பேசி என்றான். உன் பெயர்? கீதா ஷா. விசும்பல். கீதா, பயப்படாதே, அழாதே. அழாமல் கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் அங்கிளுக்கு பதில் சொல்கிறாயா? விசும்பல். எஸ் அங்கிள். காலையில் உங்களை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தவன் எப்படி இருந்தான்? நிறைய தலைமுடி வைத்திருந்தான். ரிம்லெஸ் கண்ணாடி அணிந்திருந்தான். சைட் பர்ன்ஸ் வைத்திருந்தான். அவன் பற்கள் சரியாக இல்லை. நீல நிறத்தில் அரைக்கை சட்டை போட்டிருந்தான்.
பிரேமாவின் வீட்டு விலாசத்தை காட்டி அங்கே போவதற்கு பிரேமாவையே வழி கேட்டான். குட் கேர்ள், உங்கள் பஸ்ஸில் ஏறிக்கொண்டானா? நான் பார்க்கவில்லை. ஏப்ரல் மாதத்தில் 62 கொலைகளும் 15 கொள்ளைகளும் 21 திருட்டுக்களும் 666 வீட்டுக் கொள்ளைகளும் 1309 சாதாரண திருட்டுகளும் 15 போலி நோட்டு போலி காசு அடித்தலும் தெரிவிக்கப்பட்டன என்றார் இன்ஸ்பெக்டர் ஜெனரல். நிருபர்களுக்கு பதிலளிக்கையில் சென்ற வாரம் கப்பன் பார்க்கில் நிகழ்ந்த பெண்ணின் கொலை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் போலீசுக்கு மிக மெல்லிய தடயங்களே அகப்பட்டுள்ளன என்றும் 2 தினங்களுக்கு முன் கார்ப்பரேஷன் நீச்சல் குளத்தில் விழுந்து இறந்த பள்ளி சிறுமியின் மரணம் ஒரு விபத்து என்று சொல்வதற்கில்லை என்றும் சொன்னார். ஆனால் அதற்கும் முந்தின கொலைக்கும் சம்பந்தம் இருப்பதாக இன்னும் எதுவும் தெளிவாக நிரூபிக்கப்படவில்லை என்றும் 2 சம்பவங்களும் தனித்தனியானவையே என்றுதான் தற்போது நம்புவதாகவும் சொன்னார். ஏனையா தேவையா, அசெம்பிளியில் அவர்கள் நம்மை பீத்து வாங்குவதற்குள் ஏதாவது நடந்தே ஆக வேண்டும். ஐஜி எப்படி ஜகா வாங்கியிருக்கிறார் பார், சாமர்த்தியமாக. அது என்னப்பா 2 கேஸுக்கும் சம்பந்தம்? எனக்கென்னவோ அது ட்ரௌனிங் கேஸ் என்றுதான் தோன்றுகிறது. இல்லை சார், அருணாவின் கேஸில் அன்றைய தினம் அவள் வீட்டுக்கு எதிரில் கடை வைத்திருப்பவன் ஓர் ஆசாமி அருணா வீட்டு விலாசத்தை விசாரித்து கொண்டு வந்ததாக சொன்னான். இதுதான் அந்த வீடு என்று அவன் எதிர் வீட்டை காட்டினதும் அவன் நேராக அங்கே செல்லாமல் சற்று தள்ளி போய் நின்றிருந்தானாம். அப்புறம் அருணா வெளியே வந்து சென்றபோது மறுபடி கடைக்காரனிடம் வந்து இதுதான் அருணாவா என்று கேட்டானாம். அப்புறம் அவன் என்ன செய்தான் என்று சரியாக வர்ணிக்கவும் முடியவில்லை. சின்ன பையன் என்றான். கண்ணாடி போட்டு கொண்டிருந்தானா என்பதை பற்றி சந்தேகமாக சொல்கிறான். ரிம்லெஸ் கண்ணாடி அணிந்திருந்தால் சிலவேளை ஞாபகப்படுத்திக் கொள்வதில் சந்தேகம் இருக்கும். கமிஷனர் தன் கண்ணாடியை துடைத்து கொண்டு, ஐஜி என்னிடம் சொல்லிவிட்டார், கோர் ஆஃப் டிடெக்டிவ்லிருந்து ஒரு எஸ்பி வரப்போகிறார். ஒய்த்து மறுபடி முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமா? எதற்காக? அப்படியெல்லாம் நடக்காது. நான் பார்த்து கொள்கிறேன். நீயே எவ்வளவு கண்டுபிடித்து விட்டாய்? தேவையாவுக்கு உள்ளூர சிரிப்பும் அழுகையும் வந்தது. கமிஷனர் தன்னிடம் பரிவு காட்டுகிறார், அவ்வளவுதான். அருணாவின் கேஸில் முன்னேறவே முடியவில்லை. நிச்சயம் உணர்ந்தார். ஒரு சுவரில் வந்து முட்டிக்கொண்டாகிவிட்டது. நிச்சயம். தேவையா அந்த பிரேமாவின் கேஸை விசாரித்து கொண்டிருக்கும் சப் இன்ஸ்பெக்டர் இப்ராஹிமை கூப்பிட்டு விசாரித்தார். அவருக்கென்னவோ ஒரு இளைஞன் விலாசம் காட்டி விசாரித்த செய்தி 2 கேஸ்களிலும் பொதுவாக இருப்பதாகப்பட்டது. இதை ஐஜி விசாரித்த போது அவரிடம் சொல்லிவிட்டார். தேவையாவுக்கு தன்னிறக்கம் பீறிட்டது. என்னால் முடியவில்லை. நான் இதற்கு லாயக்கில்லை. கூட்டத்தில் மீசையை முறுக்கி கொண்டு குச்சியை சுழற்றுவதில் நான் விற்பன்னன். இது மூளைக்கு வேலை. சிஓடிக்காரர்கள்தான் வரவேண்டும். நிச்சயம் 2 கேஸிலும் பொதுவான அம்சம் ஒன்றிரண்டு இருக்கிறது. இளைஞன், ரிம்லெஸ் கண்ணாடி போட்டவன், சூழ்நிலையை பற்றி கவலையே படாமல் பொது இடங்களில் செய்த கொலைகள். பார்க், ஸ்விம்மிங் பூல். அத்தியாயம் 8. சரஸ்வதி பாய். பாய் என்ன பாய்? எங்க அம்மா எனக்கு சரஸ்வதின்னு தான் பேர் வச்சாங்க. நான் தான் 30 வயசானப்புறம் பாய் சேர்த்துக்கினேன். டிராமாவுக்கு நல்லா இருக்கு. இப்ப என்ன வயசு உனக்கு? 24. பின்பக்கம் வளர்ந்துக்கிட்டீங்களா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, அல்சூர் லேக்கில் நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். கமலஹாசனை பஸ்ஸில் வச்சு ஷூட்டிங் பண்ணுறாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே ஓடினேன். கிட்ட விடமாட்டேன்னுட்டாங்க. தூரத்துல இருந்தே பார்த்துக்கினேன். சின்ன பையன்கா. நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன்டா. அப்போ நீ நாளைக்கு வரியா வல்லியா சொல்லு. நாளைக்கு விட்டுடு, கோயிலுக்கு போகணும். சின்னதுக்கு உடம்பு சரியில்லை. வெள்ளை கட்டி போடணும். ஆமா, யாரு டைரக்டரு? அதான் துரை. போடாப்பா, நான் வரல. அந்த மனுஷன் முண்டை கிண்டன்னெல்லாம் திட்டுவான். இப்ப திருந்திட்டாரு. அந்த மனுஷன் திருந்தவே மாட்டான். நல்ல தண்ணி கேஸு வேற. அவனை மட்டும் விட்டுட்டு நீ வேற எங்கனாச்சும் கூப்பிடு, நான் வரேன். ஒரு தாட்டி கேஜிஎஃப்க்கு உடனே வாணியே, வந்தனா இல்லையா? என்ன ராணி நீ? சரஸ்வதி பாய்க்கு 35 வயது இருக்கும் என்பதை அவள் கண்களின் கீழ்வட்டமும் கழுத்தில் தாவாய்க்கட்டையின் அடியில் தொங்கிய சதையும் காட்டியது. இடுப்பு பெரிதாகி இப்போதெல்லாம் அவள் நாடகங்களில் பெல் பாட்டம்ஸ் நிஜார் எல்லாம் அணிவதில்லை. நான் மாட்டேன்பா. இந்த வயிற்ற வச்சுக்கிட்டு. சரஸ்வதி பாய்க்கு ஒரு வட்டாரம் இருந்தது. தமிழ் நாடகம், பெங்களூரில் இன்னும் பலர் வீரசிம்மன், விதியாசதியா போன்ற நாடகங்கள் எழுதி டவுன்ஹாலில் மாதம் 2 தடவையாவது அரங்கேற்றுகிறார்கள். இந்த நாடகங்களை எழுதுபவர்கள், இதில் நடிப்பவர்கள் எல்லாம் ஃபேக்டரி தொழிலாளர்கள், தையர் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், ஷிஃப்ட் விட்டு வந்ததும் கனவு காண்பவர்கள். நாடு யார் நாடு இது? என்னையும் என் இளவல்களையும் சிறையிட்டு மன்னனாகிவிட்ட மமதையா உனக்கு? வீரசிம்மா, உன்னை என் வீரவாள், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இந்த நாடகங்களில் எல்லாம் கதாநாயகி சரஸ்வதி பாய். அவள் விசிட்டிங் கார்டு அடித்து வைத்திருக்கிறாள். கலாராணி சரஸ்வதி பாய், சினி ஆக்ட்ரஸ் என்று.
பைரவா என்கிற கன்னட படத்தில் ஒரு கிராம பெண்ணாக ஒரு நிமிஷம் கிணறு இழுத்திருக்கிறாள். சரஸ்வதி பாய்க்கு 2 பெண்கள், இரண்டும் சின்ன சின்னதாக இரட்டை பின்னல் வைத்துக்கொண்டு பால்வின் பெண்கள் கான்வென்ட்டில் படிக்கின்றன. சரஸ்வதி பாய் பாய்ந்து பாய்ந்து சம்பாதித்து அந்த விலையுயர்ந்த கான்வென்ட்டில் தான் படிக்காத பாடங்கள் தன் பெண்கள் படித்து அவை பேசும் புரியாத இங்கிலீஷில் மயங்குகிறாள். பஸ் பிடித்து எங்கெங்கோ ஒத்திகைக்கு சென்று, சேகர், உங்க காலில் விழுந்து கெஞ்சறேன், என்னை ஏத்துக்கங்க, என்னை விட்டுடாதீங்க சேகர் என்று எவன் எவனோ பரதை பயல்களின் சாக்ஸ் நாரும் கால்களையெல்லாம் பிடித்து கெஞ்சிவிட்டு, மசால் தோசையும் மண் போன்ற காப்பியையும் குடித்துவிட்டு வீட்டுக்கு இரவு 10 மணிக்கு வந்து, தூங்கிடுச்சாக்கா, என்ன கேட்டுச்சா? ஆமாக்கா, அம்மா எப்ப வருவாங்கன்னு தாரணி தான் கேட்டுச்சு. அம்மான்னுச்சா மம்மின்னுச்சா? பொய் சொல்ற நாயே, இட்லிக்கு அரைச்சு வச்சியா? சரஸ்வதி பாய்க்கு புருஷன் என்று ஒருவன் இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் எப்படி இந்த 2ம் பிறந்திருக்கும்? இப்போது சரஸ்வதி பாயுடன் இருப்பவன் அவள் புருஷனா வேலைக்காரனா என்று சொல்ல முடியாது. சில நாள் வராந்தாவில் படுத்துக்கொள்வான், சில நாள் காணாமற் போய்விடுவான். சில நாள் அவனை கண்ட்ரி லிக்கர் ஷாப்பில் பார்க்கலாம். 10 மணிக்கு நட்ட நடு ரோட்டில் லகரத்திலேயே பெரும்பாலும் பேசிக்கொண்டு கதவை தட்டுவான். சில நாள் சலூனுக்கு போய் ஒட்ட வெட்டி கொண்டு வினோலியா ஸ்னோ தடவிக்கொண்டு சரஸ்வதி பாயுடன் தெருவில் நடந்து செல்வான். கணவன் இல்லை, காதலன் இல்லை, காவல்காரன் இல்லை. இது எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்த ஓர் ஒட்டுயிர் உண்ணி. எங்கே கோபால்சாமி? கடைக்கு போயிருக்குது, மீன் வாங்க. அப்ப நாளைக்கு வரமாட்டீங்க? எத்தனை தடவை சொல்றது? நீ 200 ரூபாய் கொடுத்தாலும் நாளைக்கு என்னால வர முடியாது, எனக்கு ஷூட்டிங் இருக்குது. அடி சக்கை, கன்னட படமா? இல்ல, தமிழு. மனோரமா, குமாரி பத்மினி, அப்புறம் இவரு ஏவிஎம் ராஜன்னு எல்லாரும் இருக்காங்க. நாளைக்கு அவுட்டோரு, நந்தி ஹில்ஸ் போறாங்க. அதுல நீ என்ன பாட்டு? தெரியல, வர சொல்லியிருக்காங்க. அப்ப நாளைக்கு வேண்டாம், வியாழக்கிழமை வரேன், வா. மம்மி என்று தாரிணி அவளிடம் வந்தாள். என்ன கண்ணு? தாரிணி அவள் அம்மாவை கொஞ்சம் இளமைப்படுத்தி கடைந்து சின்னதாக்கினார் போல் இருந்தாள். கருப்பு. இதுல என்ன போட்டிருக்கு? படிச்சு காமிங்க மம்மி. தமிழில் உயிர் துடிப்புள்ள நாளிதழ்களில் ஒன்று அது. அதில் வரும் கடத்தல் ராணி என்கிற படக்கதை. மறுநாள் மற்றொரு கடத்தல் புள்ளியான ஜேக்கப்பை தேடி கல்பனா வந்தாள். காதல் கிளியே, ஏது இன்று இந்த பக்கம்? ஜேக்கப், சரசமாட இது நேரமல்ல, நாம் மோசம் போய்விட்டோம். என்ன? புரியலை மம்மி. இது 69வது, பாக்கி 68ம் படிச்சிருந்தாதான் புரியும். நீ போய் கோகோ சாப்பிடு. அவள் சினுங்கிக் கொண்டே சென்றாள். சரஸ்வதி பாய் மெதுவாக அந்த பத்திரிகையை மேய்ந்தாள். இளம்பெண் சாவு, நீச்சல் குளத்தில் விழுந்தாள். பெங்களூர், மே 14. பெங்களூர் ராஜ்கமல் எக்ஸ்டென்ஷனில் வசிக்கும் பிரேமா என்கிற இளம்பெண், வயது 14, பாசியம் வட்டத்தில் தன் பள்ளிக்கு அருகே உள்ள கார்ப்பரேஷன் நீச்சல் குளத்தில் பிணமாக கிடந்தாள். இது பற்றி தகவல் அறிந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்ராஹிம், சப் இன்ஸ்பெக்டர் பைரப்பா சம்பவம் நடந்த இடம் சென்று பிணத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் நிமிர்ந்தாள். யார் வேணும் உங்களுக்கு? எதிரே நின்றவனுக்கு சுமார் 23 வயது இருக்கும். இளைஞன், அடர்ந்த தலைமுடி, வரம்பு இல்லாத கண்ணாடி. தன் கையில் இருந்த காகிதத்தில் எழுதியிருந்த விலாசத்தை காட்டி, 47A அல்சூர் டாங்க் ரோடு இதுதானே? ஆமா, சரஸ்வதி பாய்ங்கிறது நான் தான். நீங்க யாரு? அவன் சிரித்தான். பற்களில் ஒன்று வரிசை தப்பி இருந்தது. உங்களைத்தான் பார்க்க வந்தேன். சக்திவேலு அனுப்பிச்சாரா? டிராமா விஷயமா? சக்திவேலு, ஆமா சக்திவேலு. என்னைக்கு டிராமா? நாளைக்கு. நாளைக்கா? டிராமாவா ரிகர்சலா? ரிகர்சல். நாளைக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்குதுங்க. ஷூட்டிங்கா? ஆமா, நந்தி ஹில்ஸ் போகிறோம், அவுட்டோர். காலையில் போனால் சாயங்காலம் தான் வருவோம். அவன் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. அவன் சரஸ்வதி பாயையே பார்த்து கொண்டிருந்தான். இவளுக்கு அகலமாக பொட்டு வைத்து பட்டுப்புடவையும் கட்டிவிட்டால் அம்மா போலத்தான் இருப்பாள். சற்று நிறம் கம்மி. மீன் கிடைக்கல சரஸ்வதி, நல்லா இல்ல. உனக்கு ஏதாவது ஒழுங்கா வாங்கிட்டு வர தெரியுமா? நான் தம்பினா வாங்கியாரவா? ஐயா யாரு? ஐயா டிராமாவுக்காக கூப்பிட வந்திருக்காரு. சற்றுன்னு போய் ஒரு டீ வாங்கிட்டு வந்துடு. உயரமும் வட்டமும் சப்பை மூக்கு எல்லாம் அம்மாதான். உக்காருங்க. தாரிணி, ராகினி 2 பேரும் கையில் காமிக் சகிதம் வந்தார்கள். 2ம் என் பொண்ணுங்க. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். அப்போ நான் இன்னொரு சமயம் வரேனே. நாளைக்கு நந்தி ஹில்ஸ் போறீங்களா? ஆமா, இருங்க, டீ கொண்டு வர போயிருக்காரு. அந்த பெண்கள் காலால் காலை சொரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். கான்வென்ட்டில் படிக்குதுங்க. என்னடி வெக்கம், அங்கிள் கூட இங்கிலீஷில் பேசுடி. அவர்கள் மறுபடி பார்த்து கொண்டு சிரித்து கொண்டார்கள். என்னை பார்த்து சிரிக்கிறார்கள்.
ஒரு நிமிஷம் அவர்கள் மேல் பெரிய கோபம் வந்தது. சுற்றிலும் பார்த்தான். தமிழ் பத்திரிகைகள். எம்ப்ராய்டரி போட்ட கிளி. தாரிணி தான் போட்டிருக்கு. நல்லா படம் வரையும். சின்னதுக்கு பாட்டில் ஆசை. நான் போகட்டுமா என்று கண்களால் கெஞ்சினர் பெண்கள். போ என்று அதட்டினாள். காணாமற் போயினர். நீங்க வேலையில இருக்கீங்களா? ஆமா. என்ன வேலை? ஒரு கம்பெனில. கவர்மெண்ட்டுங்களா? இல்ல, பிரைவேட்டு. பிரைவேட்ல தான் நல்ல சம்பளம் தர்றாங்க. நான் கூட இந்த பொண்ணுங்களை டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க வைக்க போறேங்க. எனக்கு தான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க எங்க அப்பா அம்மா. இதுங்களையாவது நல்லா கவனிச்சுக்கலாம்னு பாக்குறேன். எத்தனை டிராமாவில் நடிச்சுட்டேன். 500 இருக்கும்னு தோணுது. 18 வயசுல இருந்து நடிக்கிறேன். இப்பதான் சினிமாவில் கொஞ்சம் சான்ஸ் வர்றது. தட்டு தூக்குற பொண்ணு, ஆஸ்பத்திரியில நர்ஸு, இப்படி. சக்தி வேலை எப்படி தெரியும் உங்களுக்கு? சக்தி? டீ வந்தது. ஃப்ளாஸ்க்கு நல்லா இல்ல. டீ ஆறிப்போச்சு சரசு. அவன் பருகி கொண்டே நேர்பார்வை பார்த்து கொண்டு, ஆரம்பமே தப்பு. எந்த ஆரம்பம்? என்னுடைய ஆரம்பம் அம்மாவின் ஆரம்பமா? அப்பாவின் இந்த உலகமா? மேஜையில் கிடந்த வர்ண பத்திரிகையின் பின்பக்கத்தில் எல்பார் ஸ்டவ் புதிர். கழிப்படையுங்கள். நட்சத்திரங்களின் பெயர்களை கண்டுபிடியுங்கள். குறுக்கெழுத்து போட்டி. கண்டுபிடியுங்கள், கண்டுபிடியுங்கள். அப்சரா. அத்தியாயம் 9. ஷியாம் சுந்தரின் கையை குலுக்கினார் தேவையா. சொல்லுங்க, நீங்க இதுவரைக்கும் கண்டுபிடித்ததே கணிசமானது. அதுக்காக நான் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்றேன். ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கலையே சார். அவ்வளவு சுலபத்துல கண்டுபிடிக்க முடியாது தேவையா. மோட்டிவ் இல்ல பாருங்க. இத கமிஷனர் கிட்ட சொல்லுங்க. என்னவோ ரொம்ப ரொம்ப கோபத்துல இருக்காரு. டிடெக்டிவ் உதவி இல்லாம கண்டுபிடிக்க முடியலன்னு. நீங்க என்னவோ எங்க டிபார்ட்மெண்ட்டை தனியா பிரிக்க நினைக்கிறீங்க. அதுதான் தப்பு. நான் அப்படி நினைக்கல. எங்க எஸ்பியும் ஏசியும். விடுங்க அத. நம்மளை பொறுத்த வரையிலுமே வி ஆர் இன் தி சேம் கேம். நான் உங்களுக்கு உதவி பண்றேன், அல்லது நீங்க எனக்கு உதவி பண்றீங்க. எப்படி வேணும்னா வச்சுக்கோங்க. ஷியாம் சுந்தரை தேவையாவுக்கு பிடித்து போய்விட்டது. சின்னவனாக வத்தலாகத்தான் இருந்தான். புஜங்கள் வலிமையாக இருந்தன. ஜிம்னேசியம் போகிறான் போலும். யூனிஃபார்ம் அணியாததால் அவனை பார்த்தால் ஒரு போலீஸ் ஆபீசர் என்று நினைத்து பார்க்க கூட முடியாது. மெல்லிய ரோஸ் நிற உதடுகள். சிகரெட் குடிக்க மறுத்தான். தேவையா, இந்த கேஸில் முதலில் எனக்கு படுவது காரணமற்ற தன்மை. 2 கேஸிலும் இது ஒரு பொதுவான அம்சம். இரண்டிற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று நிச்சயம், அதில் சந்தேகமில்லை. இரண்டிலும் ஓர் இளைஞன் வந்து விலாசம் விசாரித்திருக்கிறான். ரிம்லஸ் கண்ணாடி அணிந்திருக்கிறான். இரண்டும் பொது இடத்தில் செய்யப்பட்ட கொலைகள். மிக முக்கியம், இரண்டிற்கும் காரணமே இல்லை. அருணாவை வெறுக்கக்கூடியவர்கள் எவரும் இல்லை. எல்லாராலேயும் விரும்பப்பட்ட அழகான பெண். பிரேமா வெல், 13 வயசு, சின்ன பெண். இவளை போய் எதற்காக கொல்ல வேண்டும்? எதற்காக? அதை கண்டுபிடித்து விட்டால் ஆளை கண்டுபிடித்து விடலாம். இருவருக்கும் பொதுவாக ஏதாவது இருக்கிறதா என்று கூட பார்த்தேன். இருவரும் பெண் என்பதை தவிர வேறு சம்பந்தமே இல்லை. எதற்காக ஓர் இளைஞன் ஒரு பெண்ணை பார்க்கில் தொடர்ந்து மிகவும் துணிவுடன் அவன் சுலபமாக அகப்பட்டிருக்கலாம். மாலை வேளை ஜன நடமாட்டம் இருக்கும்போது கத்தியால் குத்திவிட்டு சென்றிருக்கிறான். 10 நாள் கழித்து மற்றொரு பேட்டையின் மற்றொரு பள்ளி சிறுமியை தொடர்ந்து நீச்சல் குளத்தில் அழுத்தி சாகடிக்கிறான். இரண்டிற்குமே காரணமே இல்லை. பணம் இல்லை, நகை இல்லை, விபரீத ஆசைகள் இல்லை, கற்பழிப்பு இல்லை. ஏன்? அப்சரா. என்ன அர்த்தம்? இந்த காகிதத்தை நான் ஒரு நாள் முழுவதும் யோசித்தேன். அப்சரா அப்சரா என்று 2 தடவை எழுதியிருக்கிறது. அது முக்கியமல்ல என்று படுகிறது. அப்சரா என்பது என்ன என்று நாம் கண்டுபிடிப்பதை விட காகிதம் எங்கிருந்து வந்திருக்கும் என்பது பற்றி நாம் கண்டுபிடித்தால் உபயோகமாக இருக்கும். அந்த காகிதத்தை திருப்பி பார்த்தார். கோடுகள், வெறும் கோடுகள். ஸ்டேஷனரி, புக் பைண்டர், புத்தகங்களுக்கு ரூல் போடுபவர்கள், சில அச்சகங்கள், எல்லா இடத்திலும் விசாரித்து விட்டேன். அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை என்றார் தேவையா. ஏதோ ஒரு ஃபாரம் மாதிரி தெரிகிறது. ஏதோ ஒரு ஃபாரத்தில் இருந்து கிழிந்த காகிதத்தில் எழுதியிருக்கிறான். தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் வெறும் கோடுகள். இந்த கோடுகளில் ஒன்று கவனித்தீர்களா? 6ஆக பிரித்து ஒரு இடைவெளி, அப்புறம் 7 தனி, அப்புறம் 4 4ஆக பிரித்து ஒரு இடைவெளி. என்ன அர்த்தம்? ஹலோ சோமப்பா. ஏன் சார், பெரிய கான்ஃபரன்ஸா? அப்புறம் வரட்டுமா? இல்லை, இருங்கள். சோமப்பா ஸ்பெஷல் ஆபீசர். என்ன, ஏதாவது கண்டுபிடித்தீர்களா? கப்பன் பார்க் கேஸ் தானே? மண்டையை போட்டு உடைத்து கொண்டாகிவிட்டது. தலை தின்னுகிறது கேஸ். சோமப்பா, நீங்க தான் கம்ப்யூட்டர் என்று ஸ்பெஷலாக ஜப்பானுக்கு ட்ரைனிங் எல்லாம் போய்விட்டு வந்தீர்களே. 2 3 தடயங்கள் கொடுக்கிறேன். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வாங்க போகும் கம்ப்யூட்டர் யாரென்று கண்டுபிடிக்குமா? கம்ப்யூட்டர் பற்றி நீங்கள் எல்லாம் தப்பு அபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு வசீகரமான முட்டாள். நாம் புரோகிராம் பண்ணினதைத்தான் அது செய்யும். சட்டென்று செய்யும். அதற்கு மேல் ஒரு இம்மி அளவு கூட அது செய்ய முடியாது. உங்கள் தடயங்கள் என்ன? எனக்கும் தான் சொல்லுங்களேன். மகானுபாவன் நிறைய விரல் அடையாளம் விட்டுவிட்டு போயிருக்கிறான்.
அதை பற்றி அவன் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. விரல் ரேகை ஆசாமிகள் இந்த ரேகைகள் அவர்களின் முந்தைய ரெக்கார்டுகளில் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். முதல் தடவை குற்றம் செய்கிறவன். அப்புறம் அப்சரா என்று எழுதிய காகிதம் ஒன்று அந்த பெண்ணின் அருகில் கிடந்தது. இதிலும் மிக மெலிதாக அவன் விரல் ரேகைகள் பதிந்திருப்பதை ஊர்ஜிதப்படுத்திவிட்டோம். அப்சராவுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. அதைவிட இதோ பாருங்கள், அதன் பின்பக்கத்தில் கட்டம் கட்டமாக கோடிட்டிருப்பதை எங்களுக்கு இனம் கண்டு கொள்ள. என்ன? சோமப்பா அந்த காகிதத்தை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு ஹே என்றார். என்னது? என்னை கேட்டிருந்தால் அப்பவே சொல்லியிருப்பேனே. ஷியாம் சுந்தர் குற்றவாளி, கம்ப்யூட்டருடன் சம்பந்தப்பட்டவன். எப்படி சொல்கிறீர்கள்? இந்த கோடுகள், இது கம்ப்யூட்டரில் புரோகிராம் எழுத உபயோகிக்கப்படும் கோடிங் ஷீட். நான் ட்ரைனிங் அதில்தானே எடுத்திருக்கிறேன். கோபால் புரோகிராம் எழுத உபயோகிக்கப்படும் கோடிங் ஷீட்டிலிருந்து கிழிக்கப்பட்டது இது. ஷியாம் சுந்தர் தேவையாவை பார்த்தார். அப்பா, இப்பொழுதுதான் கொஞ்சம் உறுதியான தெளிவான தடயம் ஒன்று அகப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ சோமப்பா. பெங்களூரில் எவ்வளவு கம்ப்யூட்டர்கள் இருக்கின்றன? ஒரு 20 இடத்தில் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னிடம் பட்டியல் இருக்கிறது. முதலில் பெரிய கம்ப்யூட்டர்கள் இருக்கும் இடத்தை விசாரியுங்கள். கோபால் என்பது சாதாரணமாக பெரிய பிசினஸ் கம்ப்யூட்டர்களில்தான் உபயோகிப்பார்கள். ஷியாம் சுந்தருக்கு உடல் புல்லரித்தது. தேவையா, நாம் நம் தேடலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். அல்லது முடிவின் ஆரம்பத்துக்கு. எப்படி சொல்கிறீர்கள்? எனக்குள் ஒரு பட்சி சொல்கிறது. கம்ப்யூட்டர்களே, வருகிறோம். அத்தியாயம் 10. குடித்து கொண்டிருந்த சிகரெட்டை அணைத்தான். டிராயரை மூடினான். மேஜையில் இருந்த காகிதங்களை தற்காலிகமாக அணைத்தான். மணி என்றான். மணி நிமிர்ந்தான். எங்கே கிளம்புகிறாய்? எனக்கு வேலை இருக்கிறது. பாஸ்கிட்டே சொல்லிவிடு. ஏன்? நீயே சொல்லிவிடேன். ஏய், சொல்லிடுடா. என்ன உனக்கு? ஒரு ஜோலி. எங்க அம்மாவை பார்க்க போகிறேன். சென்ற மாதம் நீ எவ்வளவு நாள் வேலைக்கு வரவில்லை தெரியுமா? என்ன ஆச்சு உனக்கு? ஆஃப்லேட் உன் நடத்தையே ஒரு மாதிரி இருக்கிறது. இவ்வளவு சிகரெட் பிடித்து நான் பார்த்ததில்லை. அப்புறம் நீ ரொம்ப இரலிவெண்டாக எல்லாம் புரோகிராம் எழுதி கொண்டிருக்கிறாய். நான் உன் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன். ஏதாவது உடம்பு சரியில்லை என்றால் டாக்டரிடம். ஷட்டப். எனக்கு பொன்மொழிகள் வேண்டாம். நான் ராமகிருஷ்ணனின் உபதேசங்கள் அத்தனையும் படித்திருக்கிறேன். உபதேசம் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் ஒரு புரோகிராம் எழுத போகிறேன். அந்த சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற்போல உபதேசம் உபச்சாரம் சொல்ல ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம். உடம்பு சரியில்லையா? கவலைப்படாதீர்கள், சரியாக போய்விடும். நவீன வாழ்க்கையில் பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன், இன்சாம்னியா என்று எவ்வளவு வியாதிகள் நாம வரவழைத்து கொண்டவை தெரியுமா? மணி குறுக்கிட்டு ஆல்ரைட், கெட் லாஸ்ட் என்றான். அவன் மணியின் அருகில் வந்து அவன் முதுகை தட்டி கொடுத்து, டேக் இட் ஈஸி, ஒரு நிமிஷம் உன் டெலிபோனை உபயோகப்படுத்திக் கொள்ளட்டுமா என்றான். நம்பரை சுழற்றி கொண்டு காத்திருக்கும் பொழுது மணியிடம், மை ஒன்லி சர்டன்லி இன் லைஃப் இஸ் தட் ஐ ஷல் ஒன் டே டை. KSRDC ராங் நம்பர். குட் பை மணி. மாடிப்படிகளில் மெதுவாக நிதானமாக இறங்கினான். அந்த கட்டிடத்தை விட்டு வெளியில் வந்து பிளாட்பாரத்தில் நடந்தபோது ஒரு போலீஸ் ஜீப் கட்டட வாசலில் வந்து நிற்பதையும் அதிலிருந்து ஒரு போலீஸ் ஆபீசரும் சாதாரண உடை ஆசாமி ஒருவரும் இறங்கி உள்ளே செல்வதையும் அசுவாரஸ்யமாக பார்த்துவிட்டு சாலையை கடந்து எதிர்ப்புறத்தில் நின்று முதலில் வந்த ஆட்டோவை நிறுத்தி அதில் உட்கார்ந்து கொண்டு பஸ் ஸ்டேஷன் போப்பா என்றான். அத்தியாயம் 11. என்னம்மா பண்ண சொல்றீங்க? கதாநாயகி இல்லாம தோழிங்களை மட்டும் படம் எடுப்பாங்களா? அது இல்லையா நான் சொல்றது. அவங்க வர்றாங்களா இல்லையா? யாருக்கு தெரியும்? வருவாங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்கேயே எங்கேயாவது மர நிழல்ல இருங்க, நான் கூப்பிடுறேன். காஃபி சாப்பிட்டீங்களா? இல்லையா, வந்ததுல இருந்து ஒரு வாய் கூட ஊத்திக்கல. நேரா போங்க, யூனிட்டுக்கிட்ட வேணுகோபால்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் சில்லற தருவாரு. ஏண்டா துரை, இவங்களுக்கெல்லாம் காஃபி பார்த்து கொடுக்க கூடாது? மெதுவாக நடந்து வந்தாள். கோட்டை வாசல் அருகில் இளநீர் விற்று கொண்டிருந்தார்கள். குரங்குகள் தம் குழந்தைகளுக்கு பேன் பார்த்து கொண்டிருந்தன. கூல்ட்ரிங்க்ஸ் என்று சின்ன பையன்கள் பாட்டில்களை சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். மலை உச்சியில் காற்று திடீரென்று கோபம், திடீர் சாந்தம் என்று உறவாடியது. சுல்தான் கோட்டைக்குள் படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். அவுட்டோர் யூனிட், பெரிய பெரிய தகர கண்ணாடிகள், டான்ஸ் மாஸ்டர் காலை தூக்கி தூக்கி நடக்க, அருகில் அந்த பெண் அதே மாதிரி நடந்து பழக. இவங்க தானே ஹீரோயின்? இவங்க செகண்ட் ஹீரோயின். இவ பணக்கார பொண்ணு. நீங்க நடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட. அவங்க இந்த கோட்டையில ஒரு ஏழை பொண்ணு. ஃபீல்டுல ஒரு சான்ஸ் நிச்சயம் இருக்குதுன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருக்காரு. இருங்க. கூலிங் கிளாஸை எடுத்து மாட்டிக்கொண்டார். இந்த ஜார்ஜெட் புடவையை உடுத்தி கொண்டு வந்திருக்க கூடாது. உடம்பெல்லாம் கசகச என்கிறது. குளித்தால் தேவலை போல இருந்தது சரஸ்வதி பாய்க்கு. நெடிதான மரங்கள். எத்தனை தடவை நந்தி ஹில்ஸுக்கு வந்திருக்கிறாள். 18 வயதில் அந்த சிலோன்கார பையனுடன் வந்ததை மறக்க முடியாது. தாரணியும் ராகினியும் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? கேரம் போர்டு விளையாடி கொண்டிருப்பார்கள். நிமிஷத்தில் சண்டை வந்துவிடும்.
கோபால் பார்த்து கொள்வான் என்று நினைக்கிறேன். சினிமா என்றாலே இப்படித்தான். 5 நிமிஷத்துக்காக 5 மணி நேரம் காத்திருக்கணும். அந்த 5 நிமிஷம் படத்தில வரவே வராது. ஒரு காலத்தில் அவளுக்கும் ஆசை இருந்தது. பழைய மாம்பலத்தில் ஒரு சந்திலே ஒரு ரூமிலே ஒண்டி இருந்து கோடம்பாக்கத்துக்கு நடையாக நடந்து நமக்கு உதவாது என்று விட்டுவிட்டாள். 10 வயதுக்கு தாரிணி நல்ல உயரம், சின்னதும் வாட்டமாய் வளர்ந்திருக்கு, அப்பனை போல. பேசாம அவுட் ஹவுஸ்ல இருந்துக்க, மாசம் மாசம் ஏதாவது கொடுத்துட்றேன், கல்யாணம் கில்யாணம்னு கலாட்டா பண்ணாத. பஸ் வந்து நின்றது. இறங்கியவர்கள் மேல் குரங்குகளும் சிறுவர்களும் படையெடுத்தனர். எல்லோரும் இறங்கினதும் நிதானமாக அவன் இறங்கினான். தன் கண்ணாடியை துடைத்து கொண்டு சுற்றிலும் பார்த்தான். மெதுவாக நடந்தான். சரஸ்வதி பாய் இவனை எதிர்படும் போது இவனை எங்கே பார்த்திருக்கிறோம் என்று அவன் அடையாளம் கண்டு கொண்டு விட்டான். சரஸ்வதி பாய் என்று சிரித்தான். அட, நீங்களா? நேத்து ராத்திரி வந்திருந்தீங்களே, நீங்க தானே? ஆமா. இங்க எப்படி? சும்மா பிலிம் ஷூட்டிங் பார்க்கலாம்னு வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு. அவள் அவனை நேராக பார்த்தாள். அவள் உள்ளே ஒரு விதமாக உணர்ந்தாள். சட்டென்று அந்த சிலோன் இளைஞன் ஞாபகம் வந்தது. உங்க கூட நடந்துகிட்டே உங்க சிலோன் தமிழ கேட்டுக்கிட்டே மணிக்கணக்கா பொழுது போறதே தெரியாம. அவன் கருப்பாகத்தான் இருந்தான். ஆனால் என்ன பளபளப்பு! என்ன சரஸ்வதி, ஷூட்டிங் ஆயிடுதா உங்களுக்கு? என்ன பிரமாத ஷூட்டிங்! ஷூட்டிங்கை விட பலகாரம் பண்றதுதான் ஜாஸ்தி. இந்த படம் ஓடாது இந்த மாதிரி காக்க வச்சு வெறுப்பேத்தினாங்கன்னா. காஃபி சாப்பிடலாமா? வரீங்களா? இங்க ஹோட்டல் எல்லாம் சரியா இல்லையே. உள்ள ஒரு ஹோட்டல் இறக்கத்துல மலைமுகட்டுல இருக்குமே, அங்க எல்லாம் விலை ஜாஸ்தின்னா சொல்லுவாங்க. அதை பத்தி நான் தானே கவலைப்படணும். வாங்க. சரஸ்வதியின் மேல் அவன் பட்டது மிக இயல்பாக இருந்தது. ரொம்ப நாள் பழக்கப்பட்டவனைப் போல காணப்பட்டான். மெதுவாக நடந்து பிலிம் யூனிட்டை கடந்து அந்த அழகான மாளிகை முற்றத்தை கடந்து மலையை விண்டு அந்த இடத்திலே செருகப்பட்டிருப்பது போல அமைந்திருந்த ஹோட்டல் கட்டடத்திற்கு வந்து ஜன்னல் அருகே ஒரு மேஜையில் உட்கார்ந்தார்கள். காஃபி சாப்பிட்றீங்களா? வேற ஏதாவது? காஃபியே போதுங்க. இந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருந்தா பசியே எடுக்காது போல இருக்கே. கட்லெட் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். 2 கட்லெட்டுப்பா. சரஸ்வதி பாய் கண்ணாடிக்கு வெளியே தெரிந்த காட்சியில் ஆழ்ந்திருந்தாள். அவர்கள் வந்த பாதை பரப்பு முழுவதும் தெரிந்தது. அதிலே ஒரு சிவப்பு பஸ் மூட்டை பூச்சி மாதிரி ஊர்ந்து கொண்டிருந்தது. எதிரே பாலம் பாலமாக பாறை குன்றுகள், நடுநடுவே பச்சை சதுரங்கள். ரொம்ப அழகா இருக்குதுங்க. நான் எத்தனையோ வாட்டி நந்தி ஹில்ஸ் வந்திருக்கேன். இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சதில்ல. உங்க பேரு? ராஜா. பிராமின்ஸா? ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அனுபவம் உண்டா? அவன் சரஸ்வதி பாயை நேராக பார்த்தான். எந்த அனுபவம்? ஹை, தெரியாத மாதிரி பாசாங்கு பண்றீங்களே. எனக்கு சொல்லி தரீங்களா? சொல்லி கொடுக்கற ஜாதியா தெரியலையே. என்னை பார்த்தா எப்படி தோணுது உங்களுக்கு? பாத்தீங்களா, நீங்க ஏன் எங்க பாஷை பேசுறீங்க? நான் உங்க பாஷை பேசட்டுமா? என்னை பார்த்தா எப்படி தோன்றது உங்களுக்கு? சரி, தோன்றது. எப்படியா? அம்மாவுக்கு அடங்கின பிள்ளை. அம்மா இல்லையே. அப்பா? அப்பாவும் இல்ல. பின்ன யார்தான் இருக்காங்க? யாராவது வேணுமா என்ன? இன்னைக்கு எனக்கு முதல்ல ஏண்டா நந்தி ஹில்ஸ் வந்தோம்னு இருந்தது. இப்ப அப்படி இல்ல. ஏன்? உங்களை அப்படி பிடிச்சு போச்சு எனக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆசாமி மாதிரி இருக்கீங்க நீங்க. நீங்க கூட. யார் அது? எங்க அம்மா. சட், இவ்வளவுதானா? நான் அவ்வளவு வயசானவளாவா இருக்கேன்? எங்க அம்மா உங்க வயசுல தான் செத்து போயிட்டாங்க. இந்த அம்மா தம்பி எல்லாம் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாமா என்று அவன் கையை பற்றினாள். ஏன் இவ்வளவு ஜில்லுன்னு இருக்குது உங்க கை? உடம்பு வாகு. அத்தியாயம் 12. நீங்க சொல்ற அடையாளங்களை பார்த்தா ஒரு நிமிஷம். ராகவன் தன் மேஜை அருகில் இருந்த பட்டனை அழுத்த அது எங்கோ கரைந்தது. ஒரு பியூன் வர, ராஜா சாரை கூப்பிடு. என்ன விஷயம்? எனிதிங் சீரியஸ்? சொல்கிறோம். முதலில் அந்த ஆளை பார்க்கணும், அவ்வளவுதான். பயப்படாதீங்க. மணி உள்ளே வந்தான். ராஜா இல்ல சார், அவன் லீவு எடுத்துட்டு வெளியே போயிருக்கான். வந்திருந்தாரா என்றார் ஷியாம் சுந்தர். வந்திருந்தான். எனிதிங்? ராஜாவும் மணியும் ஒரே செக்ஷன். நீங்க மணியை வேணா ஏதாவது கேட்கலாம். உட்காருங்க மணி. ராஜா ஏதாவது வம்பில்ல மாட்டின்னு இருக்கானா? ஏன் அப்படி கேட்குறீங்க? ஆஃப்லேட் அவன் பிஹேவியர் ஒரு மாதிரி இருந்தது. இன்ட்ரெஸ்டிங். எப்படி? எப்பயாவது வருவான், எப்பயாவது போவான். அவன் செய்கிற வேலையும் மோசமாகிட்டு வந்தது. எதிர்பார்க்க முடியாத சில காரியங்கள் எல்லாம் செஞ்சான். உதாரணம், ஒரு நாள் காலையில் ஆஃபீஸுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணிட்டு 1/2 மணியில் ஆஃபீஸில் வந்து நிற்கிறான். வந்து 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மறுபடி கிளம்பிட்டான். மிஸ்டர் மணி, சில தினங்களில் அந்த ஆசாமி ஆஃபீஸுக்கு வந்தாரா இல்லையான்னு தெரியணும். அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் இருக்கிறதே, கொண்டு வரட்டுமா என்று ராகவனை பார்த்தான் மணி. கொண்டு வாருங்கள். மணி சென்றதும், அவர் வேலை என்ன என்று கேட்டார். யார்? ராஜா. புரோகிராமிங் அசிஸ்டன்ட் என்று சொல்லுவோம். யுசி, நாங்கள் ஒரு தனியார் ஸ்தாபனம். இந்த கம்ப்யூட்டரை வாடகைக்கு தருகிறோம். பெங்களூரில் பல தொழிற்சாலைகள், ஆலைகள் சொந்தமாக கம்ப்யூட்டர் வைத்துக் கொள்ளுவதை விட மாதம் சில மணி நேரங்கள் வாடகைக்கு எடுப்பது சிக்கனமானது என்று அறிவார்கள்.
அவர்களுக்கு நாங்கள் இந்த கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறோம். நல்ல டிமாண்ட். எங்களுக்கு 2 ஷிஃப்ட் நடக்கிறது. இந்த ராஜா புரோகிராமிங் அசிஸ்டன்ட், மணியும் அந்த மாதிரியே 8 பேர் இருக்கிறார்கள். அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வந்தது. தேவையா, தேதிகள் ஞாபகம் இருக்கிறதா? மிஸ்டர் மணி ஒரு நாள் காலை வந்துவிட்டு மறுபடி 12 மணிக்கு கிளம்பிவிட்டார் என்று சொன்னீர்களே, அது என்ன தேதி? மே 5ஆம் தேதி. தேவையாவும் ஷியாம் சுந்தரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை பார்த்தார்கள். அருணா இறந்த தினம் வரவில்லை, மறுதினம் வரவில்லை. பிரேமா இறந்த தினம் பாதி நாள். திஸ் டஸ் நாட் ப்ரூவ் எனிதிங். மிஸ்டர் மணி, உங்கள் நண்பரை பற்றிய சரியான வர்ணனை ஒன்று வேண்டும். அவர் நீல ஷர்ட் அணிவது உண்டா? பார்த்திருக்கிறேன். நிறைய தலைமுடி? ஆம். ரிம்லெஸ் மூக்கு கண்ணாடி? ஆம். ஒரு பல் வரிசை தவறி இருக்கும். எப்படிப்பட்ட மனிதர்? ரொம்பவும் ஆழமான மனிதர் என்று சொல்லலாம். புத்திசாலி. ஒரு காலத்தில் மிக நல்ல புரோகிராமராக இருந்தான். பிரில்லியன்ட் என்ற வகையில் கூட சொல்லலாம். மற்ற பேர் எழுதுவதற்கும் இவன் எழுதுவதற்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கும். ஒரு கிளாஸ் தெரியும். ஆனால் சமீபத்தில்... மணி யோசித்து தொடரும் வரை ஷியாம் சுந்தரும் தேவையாவும் மௌனமாக காத்திருந்தார்கள். வினோதமாக நடந்து கொண்டான். எரிந்து விழுந்தான். கலங்கி இருந்தான். வேலை செய்யாமல் என்னென்னவோ கிறுக்கிக் கொண்டு. மிஸ்டர் ராகவன், ஒரே ஒரு வேண்டுகோள். நாங்கள் அந்த ராஜாவின் மேஜையை சோதனை போட விரும்புகிறோம். நீங்கள் சர்ச் வாரண்ட் கேட்கலாம், கொண்டு வருகிறோம். அதற்குள் நேரம் தாழ்த்தாமல் இருப்பதற்கு அந்த மேஜையை பார்க்க விரும்புகிறோம். ராகவன், வாட் இஸ் இட்? ஒன்றுமே சொல்லவில்லை. ராஜாவுக்கு ஏதாவது என்று கேட்டார். ராஜாவுக்கு ஏதுமாகவில்லை. யூசி, நாங்கள் அவனை சந்தேகிக்கிறோம். என்ன? கொஞ்ச நாளைக்கு முன் கப்பன் பார்க்கில் ஒரு பெண் கத்தியால் குத்தப்பட்டு... மை காட், ராஜாவா? சந்தேகிக்கிறோம். அந்த மேஜையை காட்டுகிறீர்களா? ஆபீஸே ஸ்தம்பித்து விட்டது. அவர்கள் தத்தம் இருக்கைகளில் உட்கார்ந்துதான் இருந்தாலும் ஓரக்கண்கள் அங்கேயே பார்த்தன. அவன் மேஜை முழுவதும் காகிதங்கள், காகிதங்கள், பாதி எழுதப்பட்ட கம்ப்யூட்டர் புரோகிராம்கள். அரிஸ்டோஸ் என்ற புத்தகம் மிக அதிகமாக கோடிடப்பட்டு த ஸ்பேக் ஜாராதுஷ்ட்ரா, திஸ் தேர்ட் பென்குயின் கிராஸ் ஒர்க் புக். ஒவ்வொன்றையும் நிதானமாக நிறுத்தி காகிதம் காகிதமாக பார்த்தார்கள். மேஜை மேல் இருந்த நாட்குறிப்பு கேலண்டரை பார்த்தார்கள். டைரியை பார்த்தார்கள். 2வது டிராயரில் அந்த அகண்ட காகிதம் கிடைத்தது. ப்ராஜெக்ட் அப்சரா, புரோகிராமர் ராஜா. அப்புறம் புரோகிராமின் சங்கேத பாஷையிலே வரி வரியாக. மிஸ்டர் மணி, இதை பாருங்கள். இது என்ன? உங்கள் ஆபீஸ் சம்பந்தமானதா? அதை பார்த்து, அப்சரா, அப்படி ஒன்றும் ப்ராஜெக்ட் எங்களிடம் இல்லையே என்றான். என்ன அது? பார்த்தால் ஒரு புரோகிராம் மாதிரி தெரிகிறது. சாரி, என்னை ஒரு பாமரனாக எடுத்துக்கொள்ளுங்கள். புரோகிராம் என்றால் என்ன? புரோகிராம் என்பது கம்ப்யூட்டருக்கு வரிசையாக கொடுக்கப்படும் ஆணைகள். அதற்கு ஒரு பாஷை இருக்கிறது. இந்த புரோகிராம் கோபால் என்ற பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? இந்த புரோகிராம் என்ன செய்யும்? பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரமாகும். காத்திருக்கிறோம். ஷியாம் சுந்தர் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு அதை தீர்க்கமாக உறிஞ்சினார். ஜன்னலுக்கு வெளியே தேவையா எட்டி பார்த்தார். சார் என்று ஷியாம் சுந்தரை கூப்பிட்டார். என்ன? போன வாரம் அங்கே பாருங்கள். ஜன்னலுக்கு எதிரே அப்சரா டீலர்ஸ் இன் ஆஸ்பெட்டாஸ் என்று பெரிய போர்டு தெரிந்தது. இருக்கிற அப்சராக்களை எல்லாம் விசாரித்து பார்த்ததில் இந்த தெருவிற்கு வந்தோம். என்ன மிஸ்டர் மணி? இது ஒரு சின்ன புரோகிராம் தான். சென்சஸ் ஃபைலில் இருந்து 4 பெயர்கள் தோன்றியபடி எடுப்பதற்காக ஒரு புரோகிராம் எழுதியிருக்கிறான். பெயர்களின் முதல் எழுத்துக்களை மட்டும் கொடுத்திருக்கிறான். அ, இப், ச, ரா. சொல்லுங்கள். அந்த முதல் எழுத்துக்களை கொண்டு பெங்களூர் ஜனத்தொகையின் சென்சஸ் ஃபைல் ஒன்று எங்களிடம் இருக்கிறது. அரசாங்கத்திற்காக நாங்கள் செய்யும் ஒரு வேலைக்காக அமைக்கப்பட்ட ஃபைல். அந்த ஃபைலில் இருந்து ரேண்டம் நம்பர் ஜெனரேஷன் என்கிற ஒரு முறையை உபயோகப்படுத்தி 4 பெயர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். பெயர்கள் விலாசம். அந்த பெயர்கள் இருக்கிறதா? பார்க்கிறேன். புரோகிராம் ஓட்டின ரிசல்ட் இருக்குமே. இதோ. அருணா துரைசுவாமி, பிரேமா சிவ்தாசானி, சரஸ்வதி பாய், ராமண்ணா, அப்சரா. விலாசங்களும் இருக்கின்றனவா? ஆம். சரஸ்வதி பாயின் விலாசம் என்ன? குயிக். 48A அல்சூர் டேங்க் ரோடு. டெலிஃபோன் எங்கே? அத்தியாயம் 13. தாரிணி, வாசல்ல ஜீப்பு வந்திருக்குது என்றாள் ராகினி. அம்மா இல்ல, ஷூட்டிங் போயிருக்காங்க. நீ நிஜ போலீஸ்காரனா? வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா பாப்பா? கோபால் இருக்குது. கூப்பிடு கோபால. குளிக்குது. சீக்கிரம் கூப்பிடு. அவசரம்னு சொல்லு. நீர்த்திவளைகள் ததும்ப கோபால் பதுங்கி கொண்டு வந்தான். ஏதாவது குடித்துவிட்டு தப்பு கிப்பு செய்து விட்டோமா என்ன? 2 நாளாக ஷாப்பு கடை பக்கமும் செல்லவில்லையே. சரஸ்வதி எங்க? அவங்க இல்லையே. ஏன், ஏதாவது? எங்கேயா போயிருக்காங்க? நந்தி ஹில்ஸுக்கு, சினிமா ஷூட்டிங்குக்கு. ஏன், என்ன தகராறு? சமீபத்தில் யாராவது சின்ன பையன் இந்த சரஸ்வதி பாயை தேடிக்கிட்டு வந்தானா? சின்ன பையன்னா எத்தனை வயசு?
25 இருக்கலாம். கண்ணாடி போட்டுக்கிட்டு, ரிம்லெஸ் கண்ணாடி, அப்புறம் நிறைய தலைமுடி. நேத்திக்கு வந்தாரே அங்கிள், அவர்தான். நேத்திக்கு வந்தாரா? ஆமா, அம்மாவை பார்க்க வந்தாரு. அவர்தான் சக்திவேல் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு வந்தாரு, டிராமாவுக்கு கூப்பிட்டுக்கிட்டு. அப்புறம் இன்னைக்கு வேற சக்திவேல் ஆள் ஒருத்தன் வந்தான். நேத்திக்கு ஒருத்தரையும் அனுப்பலன்னா எனக்கு கூட ஒரு சந்தேகமா இருந்துச்சு. அவங்க நந்தி ஹில்ஸ் இன்னைக்கு போக போறது அந்த ஆள்கிட்ட சொன்னாங்களா? எனக்கு தெரியல, நான் முதல்ல இல்லையே. சொன்னாங்க, நான் இருந்தேன் என்றாள் தாரிணி. வெளியே ஜீப்பில் ரேடியோ கூப்பிட்டது. அத்தியாயம் 14. மெதுவாக அவர்கள் இருவரும் வளைந்த பாதையில் நடந்து கொண்டு வந்தார்கள். சரஸ்வதி பாய் சிரித்து கொண்டு உற்சாகமாக வர, உனக்கு என்ன வயசு இருக்கும்? 24 இல்லை 240, 2400 தமாசு என்று சிரித்தாள். 24 வயசுல நீ எத்தனை கேர்ள்ஸ் பார்த்துருக்க? ஒரு ஸ்கூல் நிறைய பார்த்துருக்கேன். சிரித்து, நான் ஸ்கூல் பொண்ண சொல்லல, வளர்ந்த பொண்ண. அருணா. ஏன்பா ஒரு மாதிரி ஆயிட்ட? என்ன திடீர்னு இப்படி? அவன் கையை பற்றி கொண்டாள். ஏன் உன் கை இப்படி நடுங்குது? ஏன்பா? உட்காரலாம் என்றான். பாதை யூ வடிவத்தில் வளைகிற போது சுவரில் இருந்த இடைவெளியில் திப்பு ஸ்ட்ராப் என்று எழுதியிருந்தது. அவன் இந்த இடுப்புயர கல் சுவரில் உட்கார்ந்தான். பின்பக்கம் மலை சரேல் என்று சரிந்து 2000 அடிக்கு கீழ் ஒரு மாடு புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பாடா, இன்னைக்கு நல்லா அலைஞ்சாயிடுச்சு. உன்னோடைய 3 மணி நேரம் சுத்தியாச்சு. வா, வந்து உக்காந்துக்க, தலை சுத்துதுன்னியே. திப்பு ஸ்ட்ராப் என்றான். திப்பு சுல்தான் கதை ஒன்று சொல்லுவாங்க. பொண்டாட்டி வேற யாரையாவது மனசால நினைக்கிறான்னு தெரிஞ்சா கூட போதுமா, இங்க கொண்டாந்து தள்ளி விட்டுடுவானா. சுத்த கிராதக பைய. டஜன் கணக்கா பொண்டாட்டி வச்சிருந்தானா. ஒருத்தி கூட ஒருத்தனை பத்தி நினைக்க கூடாதான். என்ன நியாயம் இது? ராஜா, ராஜா, இந்தா காசு. போய் புவனேஸ்வரி கொட்டாயில போய் சினிமா பார்த்துட்டு வா. இந்தா காசு, போடா. சினிமாவுக்கு உற்சாகமில்லாமல் கிளம்பி மாசி வீதியில் திரும்பி கொஞ்ச நேரம் 100 மணி நேரம் சைக்கிள் விடுகிறவனை பார்த்து கொண்டிருந்து விட்டு அப்படியே அவன் ஹேண்டில் பாரில் சாய்ந்து மிதக்க, பனியனை கழற்றி வேறு பனியன் போட்டுக்கொண்டு லைம் ஜூஸ் 1 டம்ளர் சாப்பிட்டு விட்டு பார்த்த சினிமாவையே எத்தனை தடவை பார்க்கிறது? வீட்டுக்கு போய் சைக்கிள் விடலாம். வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்கிறது. வாசற்கதவு தாளிட்டு இருக்கிறது. பின்பக்கம் ஏறி குதித்து வர தெரியும். சைக்கிளை எடுத்துக்கொள்ள ரேலி பக்கம் செல்ல கூடத்தை கடக்க ஊஞ்சல் நடுங்குகிறது. தரையிலே பாய் போட்டிருக்கிறது. அப்பா இல்லை. இந்த சிகரெட்டை மட்டும் பிடிக்காதீங்க குமாரசாமி, எனக்கு குமட்டிண்டு வருது. அப்படியே ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கிறான். ஏ தம்பி, ஒரு கிளாஸ்ல மோர் கொண்டா. எதிரே அவள் உட்கார்ந்திருக்கிறாள். அவள்தான் கல் சுவர் மேல் உட்கார்ந்து கொண்டு கால்களை முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டு. வா, என்கிட்ட வந்து உட்கார்ந்துக்க என்றாள் சரஸ்வதி பாய். வா குமாரசாமி, வா வா, வாடா. ஆள் அரவமில்லை. கிர்ச் கிர்ச் என்று ஏதோ ஒரு காட்டுப்பறவைதான். வெகு தூரத்தில் ஜீப் ஒலி. கண்களில் மாலை மாலையாக கண்ணீருடன் ஓடி வந்து அவளை ஒரே தள்ளாக தள்ளிவிட்டான். சற்றும் எதிர்பாராத விதத்தில் பின்பக்கமாக விழுந்த சரஸ்வதி பாயின் கை ஆதி மனிதனுக்கு முன்பே நம் இரத்தத்தில் பதிந்திருக்கும் குரங்கு தன்மையின் மிச்சத்தில் உடனே அங்கு பிடித்து கொள்ள ஒரு கொழு கொம்பு தேடியது. செடி கிடைத்தது. ஏறக்குறைய 3 அடி குறுக்களவுள்ள பாறை ஒன்று சிதறி குதித்து குதித்து உற்சாகத்துடன் பூமி நோக்கி விழுந்து ரொம்ப நேரம் கழித்து கீழே சிதறியது. ஏதோ ஒரு காட்டுச் செடியின் தற்காலிக பலத்தில் 2000 அடி உயரத்தில் மலைச்சரிவில் தொங்கினாள். ஐயோ ஐயோ என்று உச்சக்குரலில் அலறினாள். கீழே பார்க்க தயங்கினாள். கைகளில் ரத்தம் கசிந்து கொண்டிருக்க, தாரிணி, ராகினி, கோபாலு என்று அலறினாள். மேலே மிக பிரயத்தனத்துடன் பார்க்க அவன் அந்த கருங்கல் சுவரின் மேலேயே நின்று கொண்டு அவளை நோக்கி, இன்னும் விழலியா நீ? இன்னும் விழலியா நீ? குதிக்கிறேன், உன் மேல குதிக்க போறேன். 2 பேரும் சேர்ந்து ஏரோப்ளேன் மாதிரி பறந்து போகலாம். ஐயோ வேண்டாம் வேண்டாம். அவன் அப்படியே அவள் மேல் குதிக்க குனிய முரட்டு போலீஸ் கைகள் அவனை அலாக்காக பிடித்து வாங்கி கொண்டன. சரஸ்வதி பாய், அப்படியே இரு. ஒரே ஒரு நிமிஷம். கயிறு கொண்டு வந்திடுறோம், பயப்படாதே. கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே இரு. அத்தியாயம் 15. அந்த அறை இருட்டாக இருந்தது. ஒரே ஒரு நாற்காலியின் மேல் அவன் உட்கார்ந்திருக்க மற்றவர்கள் இருட்டில் இருந்தார்கள். கமிஷனர் மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்தார். ஐஜி இருந்தார். விளக்க அணைங்க ப்ளீஸ், தலைய வலிக்குது. ஏன் அவங்க 2 பேரையும் கொன்னேன்னு சொல்லிடு. ராஜா, ஏன் அந்த பொண்ணை தள்ளிவிட்ட? எனக்கு தலைவலி. ஏன் ராஜா, ஏன் கொன்ன? விளக்க அணைங்க. ஏன் கொன்ன? நான் கொல்லல, எல்லாமே விபத்து. அருணாவை கத்தியால குத்தல நீ? குத்தினேன். ஏன் விபத்து? மூஞ்சில தண்ணி அடியா? இரு. ஷியாம் சுந்தர் மெதுவாக அவனிடம் சென்று, ராஜா, நீ நல்ல பையன் இல்ல? ஆமா, உண்மையை சொல்லிடு, விளக்க அணைச்சிடலாம். ஏய், விளக்க அணடா. அவன் சொன்ன உடனே என்ன சொல்லணும்?
எதுக்காக அந்த அருணாவை பிரேமாவை கொன்ன? எதுக்காக சரஸ்வதி பாயை தள்ளிவிட்ட? நான் உட்காந்துருந்தேன். ராத்திரி ஆஃபீஸில் செகண்ட் ஷிஃப்ட்டில். எதுத்தாப்புல நியான் சைன் அப்சரான்னு எழுதியிருந்தது. தலை வலிச்சுது. ப்ரோக்ராம் எழுதினேன். கம்ப்யூட்டர் பேரு விலாசம் கொடுத்து அவங்க 4 பேரையும் போய் கொல்லுன்னு சொல்லுச்சு. அப்சரா, ஆவுக்கு அருணா, இப்புக்கு பிரேமா, சாவுக்கு சரஸ்வதி, ராவுக்கு ராமண்ணா. எங்க விளக்க அண்ணா ராமண்ணா? ராஜா, நீ கொன்னது தப்பில்லையா? அவளை எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் ஆக்சிடென்ட். கார் விபத்து இல்லையா, விமான விபத்து இல்லையா, அந்த மாதிரி விபத்து எல்லாமே தற்செயலா நடந்தது. முதல் எழுத்துக்களை நான் செலக்ட் பண்ணல. ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். அப்சரான்னு எழுதியிருந்தது. அப்புறம் கம்ப்யூட்டர் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அட்ரஸ் கொடுத்தது. எல்லாமே தற்செயல். எனக்கு இதுல சம்பந்தமே கிடையாது. நான் ஒரு ஆயுதம், அவ்வளவுதான். என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. தலை வலிக்குது. கிருஷ்ணான்னு தூங்கணும். பாஸ்டட், என்ன பாசாங்கு பண்ற? தோலை உரிக்கட்டுமா என்று உரக்க கத்தினார் தேவையா. தேவையா, மெல்ல மெல்ல. பாசாங்கு செய்கிறான் சார். அவர்கள் பேசுவதை கண்களை குறுக்கி கொண்டு கவனமாக கேட்டான். வேறு யாரையோ பற்றி பேசுவது போல. வேற ஏதாவது கேட்கணுமா? உக்கார்றா. எனக்கு காலை வலிக்குதே, உடம்பெல்லாம் வலிக்குதே. யாரோ என்ன அடிச்சிருக்காங்களே. முட்டியில் நிச்சயம் வலிக்குது. எனக்கு களைப்பா இருக்குது. ப்ளீஸ் அப்புறம் கேளுங்களேன். தலை வலிக்குதே. நாற்காலியை விட்டு எழுந்து தரையில் உட்கார்ந்து உடனே முழங்கால்களுக்கு இடையில் 2 கைகளையும் பத்திரமாக்கி கொண்டு உடம்பை குறுக்கி கொண்டு படுத்து கொண்டு விட்டான். கருவில் குழந்தை போல. ஐஜி கமிஷனரிடம், அவனை அரெஸ்ட் பண்றதுக்குள்ள சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தட்ட காட்டிடுங்க. கோர்ட்ல பிற்பாடு சிக்கல் ஏற்படும் என்றார். அத்தியாயம் 16. முடிவுரை. பெங்களூர் பழைய சென்னை ரோட்டில் இருக்கும் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தின் டைரக்டர் டாக்டர் சோலங்கியின் ரிப்போர்ட். கேஸ் ஸ்டடி நம்பர் 117. நோயாளி 23 வயதுள்ளவன். இயற்பெயர் நடராஜன். மாற்றிக்கொண்ட பெயர் சிவராஜன். ராஜா என்று அழைக்கப்படுகிறான். பெங்களூர் போலீஸ் அனுப்பிய கேஸ். இசிஜி நார்மல். நடுத்தரமான உடற்கட்டு. மிகவும் புத்திசாலித்தனமான இளைஞன். MA கணிதம் பாஸ் செய்தவன். தனியார் துறையில் கம்ப்யூட்டர் வைத்து நடத்தும் கம்பெனியில் புரோகிராம் எழுதும் வேலையில் இருந்த இளைஞன். பேஷண்ட்டுடன் பேசியதில் மிக தெளிவான கணங்களும் மிக குழப்பமான கணங்களும் மாறி மாறி ஏற்படுவதை கவனித்தேன். சில வருஷங்களாகவே அவனுக்கு மைக்ரேன் வகை தலைவலி இருந்திருக்கிறது. அந்த தலைவலி தாக்குதல் வரும்போது அவன் உடம்பு பதறி வாந்தி எடுப்பு வந்து ஒரு விதமான ஆறா கூட இருந்ததாக சொன்னான். சைக்கோமெட்ரிக் பரீட்சைகளில் எதுவும் விபரீதமாக தென்படவில்லை. மோட்டார் செய்வினைகள் எதிலும் பழுதில்லை. கண்கள் நேராக பார்க்க மறுக்கின்றன. கொஞ்சம் கீழ் நோக்கிய பார்வை. அதிகமாக சிகரெட் குடித்திருக்கிறான். குடிப்பழக்கம் இருப்பதாக தெரியவில்லை. சிவராஜின் மனம் முழுவதும் பாழடைந்துள்ளது. அவனை சைக்கியாட்ரிக் வகையில்தான் சேர்க்க முடியும். சிவராஜன் சிறுவயதில் நல்ல படிப்புக்காக உதவி சம்பளங்கள் வாங்கி படித்திருக்கிறான். ஏழை பிராமண குலத்தைச் சேர்ந்தவன். இவன் இளவயது ஏழ்மை. இவன் தந்தையின் அஜாக்கிரதையான போக்கினால் உண்டாக்கி கொண்ட ஏழ்மை. தாத்தாவின் நிலங்களையெல்லாம் விற்றுவிட்டு தந்தை சீட்டு குடிப்பழக்கம் எதிலும் குறைவில்லாதிருந்ததாக தெரிகிறது. அதைவிட மிகச் சிறிய விஷயங்களுக்கெல்லாம் தந்தை அவனை அடித்திருக்கிறார் என்று தெரிகிறது. குறிப்பாக நெற்றியில் திருநீர் இடாமல் சாப்பிட வந்ததற்காக ஒரு தடவை இவனை கீழே புரட்டி மிதித்திருப்பதை சொல்லலாம். தாயை அதீத வெறுப்புடனும் அன்புடனும் குறிப்பிடுகிறான். தாயின் நடத்தையும் இவன் கண்முன்னே நடந்த ஒரு விபரீத காட்சியும் மனதில் திரும்ப திரும்ப வருகின்றன. தந்தை தாயின் பிடிப்பிலிருந்து முழுவதும் விடுபட சொந்தமாக படித்து வேலை தேடி வேலை கிடைத்த 1 வருடத்திற்குள் தந்தை வயிற்றில் அல்சரினாலும் தாய் சிபிலிஸிலும் இறந்திருக்கிறார்கள். இந்த ஆழமான வடு இவன் மனத்தின் அடித்தளத்தில் இருந்து ததும்பி ததும்பி வர இவன் முதல் வெறுப்பு பெண்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பெண்களிடம் வலுவற்ற தன்மையும் இருக்கிறது. மிகவும் கடுமையான கண்டிப்பான பிராமண சூழ்நிலையில் சிறு வயதில் வளர்ந்து மந்திரங்கள் கற்று ராமகிருஷ்ணரின் உபதேசங்கள் படித்து அந்த சூழ்நிலைக்கும் தாய் தந்தை இருவரின் முறைகேடான ஒழுக்கமற்ற நடத்தைக்கும் இருக்கும் முரண்பாட்டை அவன் சிறிய மனத்தில் சரி செய்து கொள்ள முடியவில்லை. இந்த முரண்பாடு இவன் குணாதிசயத்தின் ஆதார ஸ்ருதி. இவனை சகசிரநாமம் சொல்ல சொல்லிவிட்டு தந்தை வாசலில் சீட்டாடி கொண்டிருந்திருக்கிறார். தாய் வருவாய்க்காக வேற்று மனிதர்களுடன் உறவாடியிருக்கிறாள். இருவருமே மனத்தில் இழைத்த தீங்கு அந்த இருட்டில் புதைந்திருக்கிறது. பிற்காலத்தில் வெவ்வேறு வடிவங்களில் வெடித்திருக்கிறது. ஒரு விதத்தில் எதிர்ப்பு, புத்திசாலித்தனம், கணக்கில், கம்ப்யூட்டர் புரோகிராம்களில் இது ஆரோக்கியமான தன்னை ஸ்திரப்படுத்தி கொள்ளும் எதிர்ப்பு. மற்றொன்று எதிரானது, தாக்குவது, அழிப்பது, கொல்வது. அதன் உடல் சார்ந்த எதிர்ப்பு தலைவலி, நாசியா மனம் சார்ந்த எதிர்ப்பு.
எண்ணங்கள், அந்த எண்ணங்களின் ஆக்கிரமிப்பில் சிவராஜனை ஓர் அதீதமான சைக்கோபாத் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் அவனுக்கு காரண காரியங்களின் தராதரங்கள் தெரிவதில்லை, பாவ புண்ணியங்கள் விளங்குவதில்லை. கொல்வதில் தனக்கு எதுவும் சம்பந்தமில்லை என்பதற்காகவே தன் ஆபீஸ் சீட்டின் எதிரே இருந்த அப்சரா என்ற பெயரை எடுத்துக்கொண்டு மிகவும் விஸ்தாரமாக கம்ப்யூட்டரில் ஒரு புரோகிராம் எழுதி அது தந்த பெயர்கள் உள்ள நபர்களை அணுகி அவர்களை ஒருவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் கொன்றிருக்கிறான். கொன்றது சரியா தப்பா என்பது பற்றி அவனுக்கு பிரச்சனையே இல்லை. அவன் மனம் அதை பொறுத்த வரையில் ஒரு வெட்டவெளி. அவன் ஒரு சைக்கோபாத். சிவராஜன் சைக்கோபாத் மட்டுமல்ல, காரண காரியங்களையும் செயல்களின் தராதரங்களையும் பாகுபடுத்த முடியாத நிலையில் ஏறக்குறைய மிருக நிலையில் இருக்கிறான். அவனை உடனே இன்ஸ்டிடியூட்டில் சேர்க்க வேண்டும் என்று சிபாரிசு செய்கிறேன். இவனை கோர்ட்டில் அழைத்து சென்று கூண்டில் அடைத்து குற்றம் சாட்டி வழக்கு நடத்தி தண்டனை கொடுத்து சிறையில் அடைப்பதிலோ அல்லது தூக்கில் தொங்க விடுவதிலோ சமூகத்தின் எந்தவித காரணமும் எந்த விதத்திலும் முன்னேறுவதில்லை. இது என் அபிப்பிராயம். ஒப்பம். நான்சென்ஸ் என்றார் கமிஷனர். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். என்னை ரிப்போர்ட் கேட்டீர்கள், தந்திருக்கிறேன். யூ மீன் இவனை ஜெயிலிலிருந்து வெளியில் விட்டு உங்கள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப வேண்டும் என்கிறீர்களா? ஆம். எதற்கு? மனித மனத்தை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள. இவன் கொன்ற 2 பெண்கள், இவன் செய்த குற்றங்கள், இதற்கெல்லாம் பதில் சொல்வது யார்? மிஸ்டர் கமிஷனர், இந்த கொலைகள் 17 வருடங்களுக்கு முன்னாலேயே செய்யப்பட்டுவிட்டன. நடராஜன் 6 வயதில் இருக்கும்போது கட்டிலில் படுத்திருந்த குழந்தையை எழுப்பி அவனை கீழே படுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு அவன் தூங்கினானா என்பது பற்றி கவலைப்படாமல் வந்தவனுக்கு பசி தீர்த்த அந்த காட்சி அவன் உள்மனத்தில் ஆழமாக பதிந்ததே. அப்போதே இந்த கொலைகள் செய்யப்பட்டுவிட்டன. இதுதான் என் ரிப்போர்ட். வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை வேறு யாரிடமாவது கேட்டுக்கொள்ளுங்கள். என்னை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கூப்பிட்டால் நான் இதுதான் சொல்வேன். வெளியே ஜீப்பில் கமிஷனரும் தேவையாவும் மௌனமாக வந்தார்கள். கிழவன் உளறுகிறான், என்னிடம் விளையாடுகிறான். சுலை சுலையாக 2 பேரை கொன்றுவிட்டு 3வது பெண்ணை அதல பாதாளத்தில் தள்ள இருந்திருக்கிறான். இவனை விட்டு விடுவதா? நியூஸ் பேப்பர்காரர்கள் சும்மா விடுவார்களா? அசெம்பிளியில் கேள்வி மேல் கேள்வியாக வரும். நம் எல்லோருக்கும் வேலை போய்விடும். வேறு ஏதாவது அவ்வளவு விஷயம் தெரியாத டாக்டரை பார்த்து வை. இந்த மாதிரி 18 டிகிரி டாக்டர்கள் எல்லாம் வேண்டாம். சட்டுப்புட்டென்று மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் செய்து விடலாம். குட் நைட். முற்று.